ராமாயணத்துல ஒரு காட்சி வருங்க. ராமாயணத்துல சுதீட்சணர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் நாராயண வழிபாடு செய்கிறவர். அவருக்கு பெருமாள்னா ரொம்ப பிடிக்கும். பெருமாளுடைய சிலையை செஞ்சு வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்ப நலன் நீலன்னு 2 குரங்கு, குட்டி குரங்கு, அது என்ன பண்ணும், இவர் கண்ணை மூடி சாமி மூடுவாரா, அந்த சிலையை தூக்கிட்டு போய் ஏரியில எரிஞ்சிரும். அந்த சிலை தண்ணிக்குள்ள முங்குறத பார்த்தா அதுக்கு சந்தோஷம். குரங்குக்கு வேற என்ன என்டர்டைன்மெண்ட் அதானே. உடனே இவர் குரங்கு என்ன செய்ய முடியும், மறுபடியும் இன்னொரு சிலை செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவார். அவர் கண்ணை மூடின உடனே இந்த குரங்குகள் 2 தூக்கிட்டு போய் தண்ணிக்குள்ள போட்டுரும். இது அப்படியே தொடர்கதையாவே இருந்தது. இவரால் தாங்க முடியல, என்னடா பெருமாள் சிலையை தூக்கி தூக்கி தண்ணிக்குள்ள போடுது, என்ன பண்ணலாம் யோசிச்சார். ஒரு சாபம் கொடுத்துருவோம். ஆனா அந்த சாபம் அதுகளை பாதிக்காத மாதிரியே இருக்கணும். ஏன்னா அவங்க விளையாட்டுக்கு தானே செய்யறாங்க, சின்ன குரங்கு. உடனே ஒரு சாபம் கொடுத்தார். இது முங்கி உள்ள போறதுனால தானே நீங்க தூக்கி தூக்கி எறிறீங்க. நீங்க 2 பேரும் இனிமே எதை தூக்கி தண்ணியில போட்டாலும் அது முங்கவே முங்காது, அது மிதக்க தான் செய்யும். போ, இதுதான் உங்க சாபம். மறுநாள் இந்த 2 குரங்கும் வருது, சிலையை தூக்கி ஏரியில போடுது. ஆனா அது முங்கலை, அப்படியே மிதந்துட்டே இருந்தது. இவங்களுக்கு அந்த விளையாட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அது முங்கி போனா தானே இவங்களுக்கு ஜாலியா இருக்கும். அது மிதந்த உடனே இவங்களுக்கு இந்த விளையாட்டு போர் அடிச்சுட்டு அதோட விட்டாங்க. காலம் ஓடுகிறது. அதே காட்டுக்கு ராமன் வருகிறான். சீதை கடத்தி கொள்ள போகப்படுகிறாள். இப்போ இலங்கைக்கு போகணும். இலங்கைக்கு போகணும்னா அந்த கடலை தாண்டி பாலம் அமைக்கணும். கடல்ல எப்படி பாலம் அமைக்கிறது, எல்லாரும் நிக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேருக்கு இருக்கிற சாபம் ராமனுக்கு தெரிந்தது. எல்லாரும் கல்லை எடுத்துட்டு வந்து இந்த 2 குரங்குகள்ட்டையும் கொடுங்க, கல்லை இவங்க 2 பேரும் வைக்கட்டும்னு சொன்னா எல்லா கல்லையும் இவங்க வாங்கி வாங்கி வச்சாங்க. ஒரு கல்லு கூட மூழ்கலை, எல்லாமே மிதந்தது. அந்த பாலத்துல ஏறி போயிட்டாங்க. புத்தகம் இலக்கியம் என்ன கற்றுக் கொடுக்கும் தெரியுமா? புத்திசாலித்தனம் இருந்தால் சாபங்களை கூட வரமாக மாற்ற முடியும் என்பதை இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். 2005 ஒரு செப்டம்பர் மாதம் மாலி அப்படின்னு ஒரு சீன நாட்டை சேர்ந்த ஒரு நடன பெண்மணி, ரொம்ப நம்ம 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 ஊர்ல சொல்லுவோம்ல நாட்டிய நாடகம்னு, அது மாதிரி அவங்க நாட்டில் நாட்டிய மூலமா கதை சொல்லக்கூடிய பாலட் அப்படின்னு ஒரு நடனத்தை ரொம்ப நல்லா கற்றுக்கொண்ட ஒரு இளம் பெண். ரொம்ப அந்த நடனத்தில் ரொம்ப திறமை வாய்ந்தவங்க, ரொம்ப திறமைசாலி. 19 வயசு தான் அந்த பொண்ணுக்கு. ஆனால் ஒரு நாள் காரில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆகி பயங்கரமான விபத்து. அவங்க வலது கையவே இழந்துடுறாங்க. நாட்டியத்தில் அந்த கைகளுடைய அசைவு தான் ரொம்ப முக்கியம். வலது கை இழந்த உடனே எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ இனிமே உன்னால நடனமே ஆட முடியாது, உன் வாழ்க்கையில ஒரு பெரிய சாபம் வந்துருச்சு, நீ சபிக்கப்பட்டு விட்டாயின்னு எல்லாரும் அவள்கிட்ட சொல்றாங்க. அவ அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறா. அதே வருடத்தில் அதே மாதத்துல ஊனமுற்றவர்களுக்கான ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்குது. அந்த ஒலிம்பிக் போட்டியை பார்த்துட்டே இருக்கிறா. அதுல சாய்சியாவே அப்படிங்கிற ஒரு இளைஞன், இடது கால் இல்லாதவன், அந்த ஒலிம்பிக் போட்டியில முதலாவதா வர்றான். அவனை பார்த்தவொடனே இவளுக்குள்ள ஒரு எண்ணம், எனக்கு வலது கை இல்லை, இவனுக்கு இடது கால் இல்லை, 2 பேரும் சேர்ந்து இந்த நடனத்தை உலகத்துக்கு கொண்டு போனா என்ன? அந்த இளைஞன்ட்ட போய் பேசுறா. அவன் அது வரைக்கும் நடனம்னா என்னன்னே கேள்வி கூட படாதவன். அவன் கூட சேர்ந்து இவள் பயிற்சி எடுக்கிறாள். அவன் கொஞ்சம் முயற்சி செய்கிறான். அந்த நடனத்துல இவளை தூக்கி சுத்தணும். 1000 தடவை அவன் கீழே அவளை தவற விட்டுருக்கான். ஆனால் அத்துணை தடவிலும் மன உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு 2 பேரும் பயிற்சி எடுத்து CCTV என்கின்ற தொலைக்காட்சி நடத்திய நடன போட்டியில் உலக அளவிலே லட்சக்கணக்கான ரசிகர்களின் ஓட்டுக்களை பெற்று அவர்கள் முதலிடம் பெற்றார்கள் என்றால் இலக்கியம் என்ன நமக்கு கற்றுத்தருகிறது? சபிக்கப்பட்டவர்களின் சாபத்தை வரமாக மாற்றி ஜெயிக்க முடியும் என்பதை புத்தகமும் இலக்கியமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு நீங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா ஷீ வித்தவுட் ஆர்ம், ஹீ வித்தவுட் லெக் அப்படின்னு நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருடைய நடனம் யூடியூப்ல இன்னைக்கும் இருக்கிறது. இப்ப நாம நினைத்தால் சாபத்தை கூட வரமாக மாற்ற முடியும் என்பதை புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆனா நமக்கு எது வரம் எது சாபம்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு கிராமத்துக்கு திடீர்னு ஒரு அரக்கன் வந்துட்டான். அரக்கன் வந்த உடனே இவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஊர்லேயே பலசாலியா இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டாங்க. அரக்கன் வந்துட்டான், நீ தான் ஏதாவது பண்ணணும். அவன் ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு போய் அரக்கனை குத்துனான். அரக்கன் 2 கத்தி எடுத்து அவனை குத்தி கொன்னுட்டான். ஒரு பெரிய பயில்வான் ஒரு பாறையை தூக்கிட்டு வந்து இந்த அரக்கன் மேல எரிஞ்சான். அரக்கன் 2 பாறை எடுத்து அவன் மேல எரிஞ்சு கொன்னுட்டான். யார் என்ன செஞ்சாலும் அது 2 செஞ்சான். ஒருத்தன் கம்பெடுத்து அடிச்சான், அவன் 2 கம்பெடுத்து அடிச்சான். ஊர் மக்கள்லாம் பார்த்தாங்க, ஐயோ நம்ம ஊருக்கு பெரிய சாபமா இந்த அரக்கன் வந்துட்டான், இனிமே இவன் இருக்கிற காட்டு பக்கமா யாருமே போகக்கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடு போட்டு எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. ஒரு நாள் ஒரு அம்மா தான் பிள்ளை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆப்பிள் கொடுத்து விடுறாங்க. அந்த பிள்ளை ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டே காட்டுக்குள்ள போயிடுச்சு. அரக்கன் முன்னாடி போய் நின்றுச்சு. அரக்கனை பார்த்து பயந்து போய் இந்த ஆப்பிள் அரக்கன்ட்ட கொடுத்துச்சு. அவன் ஆப்பிள வாங்கி வச்சுட்டு 2 ஆப்பிள் திருப்பி கொடுத்தான்.
பிள்ளைய தேடி வந்த அம்மா அப்படியே அரண்டுட்டாங்க. ஆஹா, இப்படியும் இருக்குமோன்ட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு அண்டா சோறு இருந்தது எடுத்துகிட்டு வந்து அரக்கன்ட்ட கொடுத்தாங்க. அவன் வாங்கி வச்சுட்டு 2 அண்டா சோறு கொடுத்தான். அப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சது. ஊரெல்லாம் கூட்டி சொன்னாங்க, இவன் நமக்கு கிடைச்ச சாபம் இல்லை, இவன் நமக்கு கிடைத்த வரம். எதை கொடுத்தாலும் இவன் 2ஆக கொடுக்கிறான். நாம் இதுவரைக்கும் தீமையை கொடுத்தோம், அவன் 2 தீமைகள் கொடுத்தான். நன்மையை கொடுத்தால் 2 நன்மைகளை கொடுப்பான் என்பது இன்றைக்குத்தான் புரிகிறது அப்படின்னாங்க. நாமளும் வாழ்க்கையில நிறைய பேரை சாபம்னு நினைச்சுக்கிறோம். முழுதாக அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் சாபமாக நினைக்கிறோம். ஆனால் சாபத்தையும் வரமாக மாற்றக்கூடிய வல்லமையை புத்தகமும் எழுத்தும் வாசிப்பும் தான் நமக்கு தரும். கவிஞர் வாலி அவருடைய புஸ்தகத்துல 2-3 சம்பவங்கள் சொன்னார். அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஒரே நேரத்தில் ஒரு 2 இளைஞர்களுடைய வாழ்க்கையை அவர் பதிவு செய்கிறார். என்ன யார் அப்படின்னா, பாம்பேல ஒரு இளைஞன், அங்கே பிராட்வே அப்படின்னு ஒரு தேட்டர், அந்த தேட்டர் வாசல்ல ஹார்மோனியம் வாசித்துட்டு இருக்கிறான். அதே நேரத்தில் சென்னையில் இருக்கிற பிராட்வேன்னு ஒரு தேட்டர், அந்த தேட்டர் இன்டர்வெல்ல ஒரு இளைஞன் வடை வித்துட்டு இருக்கிறான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இசை பயிற்சியும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவங்க துறையில் அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எந்த தேட்டர் வாசல்ல அவன் ஹார்மோனியம் வாசிச்சானோ, எந்த தேட்டர்ல இந்த இளைஞன் வடை விற்றானோ, அதே தேட்டர்ல அவங்க 2 பேருமே இசையமைத்த பாடல் இடம்பெற்ற படம் 100 நாட்கள் ஓடியது என்று வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மும்பையைச் சேர்ந்த இளைஞன் நௌசத் அலி என்கின்ற இசையமைப்பாளர், சென்னையைச் சேர்ந்த இளைஞன் MS விஸ்வநாதன் என்கின்ற ஒரு இளைஞன். இப்போ வாழ்க்கை எந்த அடித்தளத்தில் இருந்து கூட நம்மை உச்சிக்கு கொண்டு செல்லும். நமக்கு தேவையானது நம்பிக்கையும் முயற்சியும் மட்டும்தான். காலம் எப்போ வேணால் நம்மளை உயரத்துக்கு கொண்டு போகும். வாலியும் அவர் நண்பர் சேகர் அப்படிங்கிறவரும் ஒரு தயாரிப்பாளரை பார்க்க போயிருக்கிறாங்க. போய் பார்த்துட்டு வெளியில் வர்றாங்களாம். அவர் வாசலில் ஒரு ஆஸ்டின் கார், அந்த காலத்தில் ஆஸ்டின் காருங்கிறது ரொம்ப பெருசு, இப்போ இருக்கிற ஆடி கார் மாதிரி. இந்த நண்பர் சேகர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆஸ்டின் காரை தொட்டு பார்க்குறாரு, சுற்றி வர்றாரு. என்ன சேகர், உனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கா? இந்த கார்லாம் வாங்குறதுக்கு நமக்கு எங்கே கொடுத்து வச்சிருக்கு, நான் ஆசை தீர ஒருக்கா பார்த்துட்டாது வாரேன் அப்படின்னு சொன்னாராம். வாலி எழுதுகிறார், அன்றைக்கு ஆஸ்டின் காரை கூட வாங்க முடியாத சேகருக்கு மகனாக பிறந்தவன் தான் இந்தியாவுக்கு 2 ஆஸ்கார் வாங்கி தந்தான் என்று AR ரகுமானை பற்றி அவர் குறிப்பிட்டார். அவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம். வாழ்க்கை எந்த வினாடியில் வேண்டுமானாலும் உச்சத்தை தொடும் அல்லது பள்ளத்தில் விழும் என்பதை நாம் உணர்ந்திருந்தோம் என்றால் நம்ம வாழ்க்கை குறித்த ஒரு தெளிவான பார்வை நமக்கு கிடைக்கும். கண்ணதாசன் அவருடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு விஷயத்தை சொல்றாரு. செட்டி நாட்டில இருந்து அவர் 14 வயசு சிறுவனா சென்னைக்கு வர்றார். எழுத்து உலக கனவோட வர்றார், சினிமாவுக்கு எழுதணும் அப்படின்னு கனவுகளோட வர்றார். வந்தவர் மெரினா பீச்சில் ஒரு காந்தி சிலைக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறார். ஏன்னா மண்ணடியில் தான் அவங்களுடைய நகரத்தார் தங்குற விடுதி இருக்கு. இங்கேருந்து அங்கே போகணும்னா பஸ்ஸுக்கு 4 அணா காசு வேணும். அவர்கிட்ட 4 அணா காசு கூட இல்லை. அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறார். போலீஸ்காரங்களாம் நைட் ஆயிடுச்சு, எல்லாம் இடத்த காலி பண்ணுன்னு விரட்டுறாங்க. அழுதுகிட்டே தான் பெட்டியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு மெரினா பீச்சில் இருந்து மண்ணடி வரைக்கும் நடந்தே போகிறார் கண்ணதாசன். காலம் மாறுகிறது. கண்ணதாசன் ஒரு சொந்த படம் எடுக்கிறார், சுமை தாங்கி அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துக்கு கதாநாயகன் ஜெமினி கணேசன் நடந்து போற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சி அவர் எங்க வைக்கிறாருன்னா காந்தி சிலைக்கு பக்கத்திலே வைக்கிறார். காந்தி சிலைக்கு பக்கத்தில் அப்படியே ஜெமினி கணேசன் நடந்து போவாரு. அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 7 கார் இப்படி போகும், இப்படி வரும். இந்த காட்சியை எடுத்து முடிச்சிட்டார், படம் வந்துருச்சு. வீட்டில் அதை டிவியில் போட்டுட்டு பிள்ளைங்களை பூரம் கூப்பிட்டு உட்கார வச்சு காமிக்கிறாரு. இந்த காட்சியை கவனமாக பாருங்க. ஏன் அந்த காட்சியில் என்ன இருக்கு? இதே மெரினா பீச்சில் தான் 4 அணா காசு இல்லாமல் நடந்தே மண்ணடிக்கு போனேன். ஆனால் ஜெமினி கணேசன் நடக்கிறார் இல்லையா, அப்போ 7 கார் முன்னும் பின்னும் போகுது இல்லையா, 7 காரும் என்னுடைய சொந்த கார் என்று கண்ணதாசன் பிள்ளைகளுக்கு சொன்னார். அந்த புத்தகம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? தான் பட்ட அவமானத்தையே மூலதனமாக எவன் ஒருவன் வைக்கிறானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்கின்ற உண்மையை சாட்சியாக கண்ணதாசனுடைய புத்தகம் பேசுகிறது. புத்தகம் வேறு நமக்கு என்ன சொல்லிவிட முடியும்? ஒரு பக்தி இலக்கியம், நம்மளுடைய பக்தி இலக்கியத்தில் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும், கமலவதின்னு ஒரு அம்மாவை பற்றி சொல்லுவாங்க. அவங்க நிறைய மாத கர்ப்பிணியாக இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு பிரசவம் நடக்க போகுது. ஆனால் அங்கே உள்ள ஜோசியக்காரர் சொல்வார், இப்பவுமே குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த பையன் ரொம்ப மோசமானவனாக பண்பாடு இல்லாதவனா பிறப்பான். ஆனால் ஒரு நாளிகை கழிச்சு அதே பையன் பிறந்தானா ரொம்ப நல்லவனா, மக்களுக்கு சேவை செய்கிறவனா, இறைபக்தி உள்ளவனா இருப்பான் அப்படின்னு ஜோசியர் சொல்லிடுறாங்க. உடனே அந்த தாய் என்ன பண்றா, இன்னும் ஒரு நாளிகை என்னை தலைகீழா கட்டி தொங்க விடுங்க,
1 நாழிகை கழிச்ச பிறகு என்னை கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த அம்மாவை தலைகீழ கெட்டி தொங்க விடுறாங்க. 1 நாழிகை கழிச்ச உடனே அவங்களை இறக்குறாங்க. குழந்தை பிறக்கிறது. அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தனால குழந்தையின் கண்கள் அப்படியே செவந்து போய் இருக்கிறது. அம்மாட்ட போய் குழந்தைய காமிக்கிறாங்க. கோ செங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. அந்த 1 நாழிகை பிள்ளையை தன் உயிருக்குள்ளே வைத்திருந்ததனால் அந்த அம்மா ஜன்னி வந்து இறந்துடுறாங்க. அவங்க ஆசைப்படி அந்த குழந்தை நல்ல ஒரு மன்னனா வளர்றான். இதை படிச்ச உடனே நான் நினைச்சேன், இப்படி இல்லாம நடக்கும் வாழ்க்கையில. சரி, இலக்கியம் பக்தி அப்படிதான் சொல்லும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா சமீபத்துல போன மாசம் ஒரு நடந்த சம்பவம் நீங்களும் பார்த்திருப்பீங்க. அர்ஜென்டினால ஃபெராரோ அப்படின்னு ஒரு அம்மா பைக்ல போயிட்டு இருக்கிறாங்க. பைக்ல போகும்போது அவங்களுக்கு வேண்டாத ஒருத்தன் படார்னு வந்து அவங்கள கம்பியால தாக்கிடுறாங்க. அப்படியே அவங்க அப்படியே விருண்டு விழுந்து மண்டையில பயங்கரமான அடி. உடனே கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வச்சிருக்காங்க அந்த அம்மாவை. 30 நாள் ஒரு அசைவும் இல்லை, முழு கோமாவுக்கு போயாச்சு. இப்போ மருத்துவர்கள்லாம் அவங்க கணவரை கூப்பிட்டு சொல்றாங்க, இனிமே இவங்க வந்து பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, 1 மாசம் ஆயிடுச்சு, என்ன செய்யலாம், மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க, நீங்க கொஞ்சம் முன்னாடியே முடிவெடுத்தீங்கன்னா ஒரு கண் தானமோ ஒரு உறுப்பு தானமோ கொடுத்து நிறைய பேருக்கு உதவி செய்யலாம். கணவர் சொன்னார், சரி அந்த மாதிரியே செஞ்சுருவோம், வேற என்ன பண்றது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது. கடைசியா ஒரு தடவை அந்த அம்மாவை பார்த்துக்கிறட்டுன்னு பிள்ளைங்களெல்லாம் வர சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு 2 வயசுல ஒரு மக உண்டு. அது வரைக்கும் தாய்ப்பால் குடியை நிறுத்தாத குழந்தை. அவங்க அம்மாவை கடைசியா பார்க்கறதுக்காக அந்த குழந்தைய விடுறாங்க. அவங்க அம்மா அப்படியே படுத்த படுக்கையா 30 நாட்களாக எழ முடியாம கோமால இருக்கிறாங்க. இன்னும் 1-2 நாள்ல அவங்களுடைய கண்ணு உடல் எல்லாத்தையும் தானம் செய்ய போறாங்க. இந்த குழந்தை நம்ம அம்மா படுத்துட்டு தான் இருக்கிறாங்க, தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க நினைச்சு வேமா எழுப்பி, அம்மா பசிக்குது, பால் வேணும் அப்படின்னு இருக்கு. கோமால கிடந்த அந்த தாய் தன் குழந்தையின் குரல் கேட்ட உடனே படக்குன்னு எந்திரிச்சு குழந்தைய தூக்கி பால் கொடுத்துட்டு மறுபடி கோமால போய் விழுந்தாங்க. இந்த செய்தியை நீங்கள் எல்லாருமே படித்திருப்பீர்கள். பக்தி இலக்கிய காலமாக இருந்தாலும் சரி, இந்த காலமாக இருந்தாலும் சரி, தாய்மை என்பது தன் பிள்ளைகளுக்காக எதையும் கடந்து வரக்கூடிய வல்லமையை கொடுக்கும் என்பதை இலக்கியமும் சொல்லுகிறது. இந்த காலமும் அதை நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறது. நம்ம நிறைய சகோதர பாசங்களை நம்ம இலக்கியங்கள்ல பார்த்து கொண்டே இருப்போம். நிறைய சகோதர பாசங்கள். இளங்கோ தன்னுடைய சகோதரனுக்காக அவர் துறவு பூண்டது, என் பின்னவன் பெற்ற செல்வம் நான் பெற்றதன்றோன் ராமன் சொன்னது, தன்னுடைய தம்பி சைவத்துக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக அவனுடைய சகோதரி சிவன் கோவிலேயே விரதம் இருந்தது. இப்படி மாதிரி அக்கா தம்பி பாசமெல்லாம் நாம் நிறைய படித்திருக்கிறோம். ஆனால் சமீபத்தில் ஒரு புத்தகத்திலே நான் படித்தேன். அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு அம்மா அப்பாவுக்கு 2 குழந்தைங்க. அக்காவுக்கு டெஸ்ன்னு பேர், அவளுக்கு ஒரு 8-9 வயசு. தம்பிக்கு ஆண்ட்ரூ அப்படின்னு பேர், அவன் ஒரு 4 வயசு குட்டி பையன். ஒரு நாள் தெருவில் விளையாண்டிக்கிட்டு இருந்தான், திடீர்னு மயங்கி விழுந்துட்டான். என்னடா திடீர்னு மயங்கி விழுந்துட்டான்னு அவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. மூளையில ஒரு நரம்பு செயல் இழந்துருச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும்னா நிறைய செலவாகும். அது ஒரு நடுத்தர குடும்பம். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இருக்கிற வீடு சொத்து எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து மருத்துவம் பண்ணி பார்த்தாங்க. அப்பவும் குணமாக்க முடியல. உடனே இந்த மருத்துவர் சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே உங்கள் மகனை காப்பாற்றுறதுக்கு முடியலைங்க, ஏதாவது அற்புதம் நடந்தால் தான் உங்கள் மகனை காப்பாற்ற முடியும், நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்கன்ட்டாங்க. பையனை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் சோகமாக உட்காந்துருக்குறாங்க. அக்காக்காரி வேகமாக ஓடி வர்றா, 8 வயசு அக்கா. தம்பி படுத்தே இருக்கிறான். டேய் தம்பி எந்திர்றா எந்திர்றா, ஏண்டா படுத்தே இருக்கிற, என் கூட விளையாடவா, என்னுடைய பென்சிலை கூட நான் உனக்கு கொடுத்துட்றேன்டா, அந்த உண்டியல் கூட உனக்கே தந்துடுறேன், இனிமேல் உன் கூட சண்டையே போட மாட்டேன், உன்னை நான் திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், ப்ளீஸ்டா எந்திரிச்சிரு எந்திரிச்சிரு எந்திரிச்சுன்னு அந்த பிள்ளை அப்படியே கதறி அழுகுது படுத்து கிடக்கிற தம்பியை பார்த்து. உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்கள தோளில் சேர்த்து அழுகுறாங்க. உடனே இந்த பிள்ளை கேட்குறா, ஏமா தம்பி படுத்துருக்கிறான், ஏன் எந்திக்க மாட்டேங்கிறான், என்ன செஞ்சா அவன் எந்திப்பான்? மருத்துவர் சொன்ன அதே வார்த்தையை பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், ஏதாவது அற்புதம் நடந்தா தாமா அவன் எந்திப்பான். இந்த குழந்தை டக்குன்னு எந்திரிச்சா. அவள் உண்டியல்ல சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் உடைச்சி எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு ஓடி போனான். போய் அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு நடத்துகிறவர்கிட்ட சொன்னான், ஏதாவது அற்புதம் இருந்தால் கொடுங்க, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என் தம்பியை நான் காப்பாற்றணும், தயவு செஞ்சு அற்புதம் இருந்தால் கொடுங்கன்னு அந்த பணத்தை அவங்க முன்னாடி எறிகிறா. அவர் என்ன சொல்ற அப்படின்ன உடனே உள்ள இருந்து ஒரு மனிதர் வெளியில வர்றாரு. என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனைன்னு? இல்லை என் தம்பி படுத்த படுக்கையாவே இருக்கிறான், என்கிட்ட சண்டையே போட மாட்டேங்கிறான், பேசவே மாட்டேங்கிறான், அற்புதம் இருந்தா தான் அவன் பழைக்க முடியும்னு எங்க அம்மா சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு அவர் வேகமா இவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தார். அவன் மூளை நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கிறான். மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவர் சொன்னார், உடனே இவனை மருத்துவமனைக்கு கூட்டுவாங்க. நீங்க யார் சார்?
சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னார், என் பேர் டாக்டர் ஹால்டன் ஆம்ஸ்ட்ராங், இந்த மூளை நரம்பு வைத்தியத்திற்கு பிரபலமான மருத்துவன், இன்னைக்கு தற்செயலா உங்க ஊருக்கு வந்திருக்கிறேன், உடனே அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டுவாங்கன்னு கூட்டு போய் அவர் ஆபரேஷன் பண்றார். அந்த குழந்தை பிழைத்து எழுந்து விட்டது. பெற்றோர்கள் அப்படியே கண்ணீர் மல்க கேட்கிறார்கள், இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுக்கணும்? அவர் சிரித்து கொண்டே சொன்னார், இந்த அற்புதத்துக்கான விலை உங்க பொண்ணு உண்டியல்ல சேர்த்து வச்சிருந்தால அந்த பணம் மட்டும்தான், வேற ஒன்றுமே இல்லை என்று சொன்னார். சங்க இலக்கிய காலமாக இருந்தாலும் நம் சமகாலமாக இருந்தாலும் ஒரு சகோதர பாசம் இருந்தால் எப்பேற்பட்ட அற்புதத்தையும் நிகழ்த்தி காட்ட முடியும் என்பதை எழுத்தும் வாசிப்பும் மட்டும்தானே நமக்குள்ள அந்த நம்பிக்கையை உத்வேகமாக தருகிறது. என் இனிய நண்பர்களே, ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். என்னுடைய நண்பன் ஒரு புத்தகத்தில் இருக்கிற ஒரு கதையை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சான். ஒரு தொழிலதிபர் ரொம்ப நொடிச்சு போயிட்டார், என்னென்னமோ பண்ணி பார்த்தார், ரொம்ப நொடிச்சு போயிட்டார், தோல்வியை அடைஞ்சிட்டார். ரொம்ப நொந்து போய் அப்படியே தெருவில் நடந்து வர்றார். அங்கே ஒரு குப்பை தொட்டி இருந்தது. குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் ஒரு கல் இருந்தது, அதில் போய் அப்படியே உட்காந்துட்டார். உட்காந்துட்டு பார்க்குறார், இப்போ இந்த குப்பை தொட்டியும் நம்மளும் ஒன்று தான், அதனாலேயும் பிரயோஜனம் இல்லை, நம்மளாலேயும் பிரயோஜனம் இல்லை, அதையும் யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்மளையும் யாரும் மதிக்க மாட்டாங்க, இப்படி ஆயிட்டோமேன்னு அப்படியே உட்காந்துருக்கிறார். அவர் உட்காந்துருக்கும் போதே கொஞ்ச நேரத்தில் ஒரு மனிதர் வர்றாரு, கையில் ஒரு சாக்கு பை கொண்டு வர்றார். கொண்டு வந்து அந்த குப்பை தொட்டிக்குள்ள இருக்கிற கண்ணாடி பாட்டில் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டு கொண்டு போகிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வர்றார், ஒரு அட்டைப்பெட்டி கொண்டு வர்றார். அதில் அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள், இரும்பு பொருட்கள், பேப்பர் இதெல்லாம் அள்ளி கொண்டு போகிறார். ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நாய் அங்கே வருது. அந்த குப்பை தொட்டியில் எரியப்பட்டு இருக்கிற இலையெல்லாம் பிரித்து அதில் இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அது பசி அறிட்டு போகுது. அந்த நாய் போனதுக்கப்புறம் ஒரு பசு மாடு வருது. அந்த நாய் ஒதுக்கி போட்ட இலைகளை எல்லாம் அது தான் சாப்பிட்டு பசியா இருக்கிறது. இந்த தொழிலதிபர் அப்படியே அசந்து போயிட்டார். ஒன்றுக்குமே உபயோகம் இல்லைன்னு நினைச்ச ஒரு குப்பை தொட்டி கூட இத்தனை பேர் வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்றால், ஆறறிவு படைத்த நான் ஏன் இப்படி சோம்பேறியாக வருத்தத்தோடு உட்கார வேண்டும் என்று அவர் நினைத்தார். தன்னம்பிக்கையோடு எழுந்தார், மீண்டும் தன்னுடைய இடத்தை பிடித்தார் என்று அந்த புத்தகம் சொல்லுகிற செய்தியாக இருந்தது என்றால், என் இனிய பெரியோர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு புத்தகம் என்ன தரும் என்றால், நீங்கள் சோர்ந்து உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு அன்னையின் மடி என்ன தருமோ அதை ஒரு புத்தகம் தரும். நீங்கள் மனம் உடைந்து இருக்கும்போது ஒரு நண்பன் எப்படி ஒரு தோள் தருவானோ அந்த உணர்வை ஒரு புத்தகம் தரும். நீங்கள் தாகத்தில் தவிக்கும் போது ஒரு ஊற்றாக மாறி உங்கள் தாகத்தை ஒரு புத்தகம் தணிக்கும். எனவே புத்தகத்தை நம்பிக்கை வையுங்கள், புத்தகத்தை நம்பிக்கை வையுங்கள், வாழ்க்கையில் எப்போதும் வெல்லுங்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்று சொல்கிறேன் சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்ன நினைக்கிறது, ஏன் உடம்பு ஏன் இஷ்டப்படி வச்சுக்குவேன்னு நினைக்காதீங்க. உடம்புங்கிறது உங்கள் உடம்பு இல்லை, அது சமூக ப்ராப்பர்ட்டி, சமூகத்தோட சொத்து. நான் இன்னைக்கு சமூக செய்தியாக, இன்னைக்கு சோசியல் மெசேஜாக சொல்கிறேன். பஸ்ஸை எரிச்சா கைது பண்ணுவீங்கன்னா, பஸ்ஸை எரிக்கிறது குத்தம்னா, சாராயம் குடிச்சு சிகரெட்டு குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறதும் குத்தம் தான். பஸ்ஸை எரிக்கிறவனை கைது செய்கிற மாதிரி குடிக்கிறவன், சிகரெட்டு குடிக்கிறவன் எல்லாரையும் கைது செய்யணும். ஏன்னா உடம்புங்கிறது ப்ராப்பர்ட்டி சார், சோசியல் ப்ராப்பர்ட்டி. உடம்புங்க, என் உடம்பு இந்த எனக்கு சொந்தமானதல்ல, என் குடும்பத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இந்த சமூகத்துக்கு சொந்தமானது. என் உடம்பு நல்லா இருந்தால் தான் மேடையில் ஏறி 1 மணி நேரம் பேச முடியும். நான் பேசினா சில செய்திகள் சமூகத்துக்கு போகிறது என்று சொன்னால், என் உடம்பை வைத்து நான் செய்யக்கூடிய காரியத்தின் அடிப்படை நோக்கம் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி. அந்த சமூகம் வளர வேண்டும் என்றால் என்னுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேணுமா இல்லையா? அதை தான் பாரதி சிந்திச்சான். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். அடுத்தது வளமான வாழ்க்கைக்கு அடுத்தது நசையறு மனம் கேட்டேன். நசையறு மனம்னா கண்டதுக்கு ஆசைப்படக்கூடாது. மனசு கண்டதுக்கு ஆசைப்படக்கூடாது. இப்போ கார் வாங்கணும்னு ஆசை இருந்தால், என் வருமானத்துக்குள்ளே என் பென்ஷன் வாங்குறேன், அந்த பென்ஷனுக்குள்ளே ஒரு டிசையர் வாங்கலாம். கார் வாங்கணுங்கிறது டிசையர். நம்ம வருமானத்துக்குள்ளே என்ன வாங்கலாம்? டிசையர் வாங்கலாம். ஒரு 7 லட்சம் 8 லட்சத்துக்குள்ளே வாங்கலாம் லோன் போட்டு. அது லோனுக்கும் கடனுக்கு என்ன வித்தியாசம்னு ஒருத்தன் என்கிட்ட கேட்டான். லோனுக்கு கடனுக்கு என்னடா வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானடா. இல்லைனாச்சி, என்ன இப்படி சொல்கிறிய?
கடன் வேற லோன் வேறண்ணா. இது ரெண்டும் ஒன்று தான்டா. தமிழில் சொன்னால் கடன்றா, இங்கிலீஷில் சொன்னால் லோன்றா அப்படின்னு. ரெண்டும் ஒன்று கிடையாது, வேற வேறண்ணா. எப்படிடாண்ணா? லோன் வாங்கினா கட்டணும்னு அவசியம் இல்லை, கடன் வாங்கினா கட்டணுங்கிறான். கடன் வாங்கினா கட்டணும், லோன் வாங்கினா கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தத்துவத்தை உனக்கு யாரா சொன்னா? மல்லையாங்கிறான். இந்த தத்துவத்தை உனக்கு யாரா சொல்லி கொடுத்தானா? மல்லையாங்கிறான். கடனை போட்டு லோன். சார் லோனை ஒன்று, இன்னும் ஒரு செய்தி சொல்கிறேன். உங்கள்கிட்ட என்ன வருமானம் இருக்கோ அதுக்குள்ளே கேஷ் பேமெண்ட் கொடுத்து ஏதாவது பொருள் வாங்க முடிஞ்சால் உங்கள் குடும்பத்துக்கு அந்த பொருளை மட்டும் வாங்குங்க. அந்த பொருளை வச்சு நீங்கள் வளமாக வாழலாம். லோன் போட்டு வாங்காதீங்க. லோன் இன்னைக்கு என்னை கொல்ல போகிறாங்க. நான் மேடை விட்டு இறங்கணுன்னு என்ன எல்லாருக்கும் எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் குடிகாரங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன், தவணை கம்பெனிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன். லோன் போட்டு ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா லோன் முழுக்க கட்டி முடிக்கிற வரைக்கும் அது உங்க பொருள் இல்லை. கார் வாங்கணும்னு ஆசை வந்ததுன்னா ஒரு டிசையர் வாங்குவோம், வருமானத்துக்குள்ள வாங்கு. வருமானத்துக்குள்ள இன்னும் ஒன்று சொல்றேன், வருமானத்துக்குள்ள ஒரு டிசையர் கார் வாங்கினா அண்டை வீட்டுக்காரன் அயல் வீட்டுக்காரனை எல்லாம் கூப்பிட்டு பெருமை பீத்தாதீங்க. அது அவன் ஒரு புயலும் நம்மளை வாழ்த்த மாட்டான். இப்போ நான் கார் வாங்கிட்டு என் பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டானே டிசைர் வாங்கியிருக்கேனே அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்னு சும்மா நாக்கு உதட்டில் தான் சொல்லுவான், உள்ளுக்குள்ளே பொறுமுவான். நம்ம சைக்கிளில் போய்கிட்டு இருக்கோம், இவன் கார் வாங்கிட்டானே, இவ்வளவு கருப்பாக இருந்துக்கிட்டு கார் வாங்கிட்டானே. கார் வாங்குறதுக்கும் கருப்புக்கும் என்னடா கனெக்ஷன்? நான் இவ்வளோ சிவப்பாக இருக்கேன், என்னால் கார் வாங்க முடியல, இந்த பையன் கருப்பாக இருந்துக்கிட்டு கார் வாங்கிட்டானே. சொல்லாதீங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க. நீங்களா இன்னும் சில பேர் இருக்கான், அண்ணே டிசைராக வாங்கினீங்க, மைலேஜே இருக்காதானே. அதாவது நம்ம கார் வாங்கினதே சந்தோஷத்துக்கு தானே வாங்கினோம், அந்த சந்தோஷத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இதே என்ன வாங்கினேன் மைலேஜே கொடுக்காதானேம்மா. அதில் அவன் மவன் ஒரு 18 வயசு பையன் நிற்பான், சண்டாள பையன். அந்த பையன் அங்கிள் ஏர் பேக் இருக்கு அப்படிமா. ஏர் பேக் இல்லையடா, ஆக்சிடென்ட்ல செத்து போவீங்க அங்கிள். இதுக்கா டிசைர் வாங்கினேன்? நசையறு மனம், கண்டதையும் வாங்கணும், கண்டதையும் குவிக்கணும். ரெண்டாவது வளத்துக்கான ரெண்டாவது விஷயுரு பந்தினை போல் உடல் வேண்டிய படி செல்லும் உடல் நசையறு மனம் கேட்டேன். அடுத்தது உயிர். உயிர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? சும்மா செத்த பயல. உயிரோட இருக்கிறவனெல்லாம் உயிர் போட இருக்கானா? இந்த கேள்வி நல்ல ஒரு கேள்வி. உயிரோட இருக்கிறவனெல்லாம் உயிர் போட இருக்கானா? உயிர் போட இல்லாம உயிரோட இருந்தா அது வளமான வாழ்க்கை இல்லை. உயிர் போட, அதனாலதான் நடைப்பெணம்னு ஒரு வார்த்தை போட்டான் தமிழ்ல. பணம் எப்படி நடக்கும்? ஒருத்தரை பாடையில் கட்டி இல்லை ஃப்ரீசரில் வச்சு சுடுகாட்டுக்கோ இடுகாட்டுக்கோ கொண்டு போகிறோம். அவன் ஃப்ரீசரை திறந்து, அண்ணே நீங்கள் கஷ்டப்படாதீங்கண்ணே நானாக வந்துடுறேண்ணே அப்படின்னு நடந்தான்னு வைங்க, துஷ்டிக்கு வந்த பூரா செத்து போவான். இல்லைங்களா? துஷ்டி கேட்க வந்தல்ல அவன் பூரா செத்து போவான். ஆமாம், ஃப்ரீசரை திறந்துட்டு அவன் எந்திரிச்சானே, நான் சுடுகாடு வரைக்கும் நானே வந்துடுறேனே, நீங்கள் முன்னாடி போய் ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. நடப்பணம்னா என்ன வார்த்தை அது? நடப்பணம்ங்கிற வார்த்தை, பணம் எப்படி நடக்கும்? பணம் நடக்குமா சார்? நடக்காது. அப்புறம் ஏன் நடப்பணம்னா? அவன் உயிரோட இருக்கான், ஆனால் உயிர் போட இல்லை. அதனாலதான் பாரதி என்ன போனா, நித்தம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன். நித்தம் நவமென, நவம்னா புது, இன்று புதிதாய் பிறந்தோம் நம்ம பாருங்க. அதுதான் தினம் தினம் புதிய புதிய உயிர்ப்புத்தன்மை வரணும். எதுக்கு? இந்த உயிருக்கு. என் உயிருக்கு புதிய புதிய உயிர்ப்புத்தன்மை வந்தால் நான் வளமாக இருக்கிறேன் என்று பொருள். அப்போ முதல் இது உடல், இரண்டாவது மனம், மூணாவது உயிர். எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிற பக்தி. தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் வரம் கேட்டேன். என்ன வார்த்தை சார்! சுத்தி 4 பேர் நின்றுட்டு, நம்ம முத்துசாமி, வேடியப்பன், பிருந்தா சாரதி எல்லாரும் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கல, என்னை சுற்றி நின்றுக்கிட்டு தீப்பந்தம் வச்சு பிருந்தா சாரதி சொல்கிறார் வெல் டன் அப்படின்னு.
எதை தீப்பந்தத்தை முதுகில் வைக்கிறார். இவர் நம்ம முத்துசாமி 10வது, அவர் வேடியப்ப பத்திருச்சு. தீப்பந்தத்தை போய் உடம்புல வச்சா நான் பேச முடியுமா சார்? ஏன்டா என்னை சுடுறீங்க, பொசுக்குறீங்க, ஐயோ இல்லாத தாக்க. நீங்க தீப்பந்தத்தை வச்சு சுட வேணாங்க, சாமி கும்பிடுறதுக்கு சூடம் ஏத்துறான் சார். சாமி கும்பிடுறதுக்கு சூடம் ஏத்தையில அந்த தீக்குச்சியை கவனிக்காம இருந்து தீக்குச்சியினோட நெருப்பு லேசா விரல்ல பட்டுச்சுன்னு வைங்க. சாமி படத்துக்கு முன்னாடி சாமி கும்பிடுறதுக்கு நின்னவன் அந்த சின்ன நெருப்பு கையில் பட்டுச்சுன்னா சீ சனியனேங்கிறான். அவர் படத்தில் இருக்க முருகன் வேலை லேசா நகட்டிட்டு நம்மளை சனியனேங்கிறவன் யாரு அப்படின்னு பார்க்குறாரு. சாமி படத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு லேசா தீக்குச்சி நெருப்பு பட்டுச்சுன்னா என்ன சொல்றான்? சி சனியனே அப்படின்னா. முருகனோ வெங்கடேச பெருமாளோ அவங்க என்ன நம்மளையே நமக்கே சூடங்காமிச்சிட்டு நம்மளையே சனியேங்கிறானே செண்டாளே. அவன் என்ன சொல்றான்? தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் வரம் கேட்டேன். எனக்கு என்ன வரம் வேணும் தெரியுமா? எனக்கு காரை கொடு, பங்களாவை கொடு, அழகான மனைவியை கொடு, நல்ல குழந்தைகளை கொடு. எனக்கு அந்த வரம்லாம் வேண்டாம். என்னை சுற்றி நின்று தீயை வச்சு பொசுக்குனாலும் அந்த தீ சுட்டு என் உடம்பு கருகிக்கிட்டு இருக்கிற போது கூட சிவசக்தி 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 என்று சொல்லுகிற வரம் கொடுன்னு நான் பாருங்க, அது வளமான வாழ்க்கை. உங்களுக்கு எனக்கு வாய்க்குமா? அப்போ உடல், மனம், உயிர், பக்தி எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற புத்தி. பக்தி கடைசியா புத்தி. புத்தி என்ன தெரியுமா? புத்தி எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆசிலேட்டிங்கா இருக்கக்கூடாது. அசைவரும் மதி கேட்டேன். அசைவரும் மதினா என்ன? ஆசிலேஷன் இல்லாத மன அறிவு. இங்கேயும் அங்கேயும் அலைபாயக்கூடாது. மனசு கூட அலைபாயக்கூடாது. அப்ப இந்த அஞ்சு அடிப்படைகள் இருந்தா தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கை. பொருள் புரியுதுங்களா? பணம், காசு, வீடு, பங்களா, மாடு, கண்ணு இதெல்லாம் வளமான வாழ்க்கை அல்ல. ஆட்டிடியூட் தான் வாழ்க்கை. இதுதான் இந்த புத்தக திருவிழாவை கனெக்ட் பண்ணி நான் ஒரு மெசேஜ் சொல்றேன். ஆட்டிடியூட்ஸ் டிட்டர்மின் யுவர் ஆல்டிடியூட்ஸ். ஆட்டிடியூட்ஸ் ஆர் டிட்டர்மின்ட் பை புக்ஸ். Your altitudes are determined by your attitudes. ஆல்டிடியூடுனா உயரம். நீங்கள் வாழ்க்கையில் அடைய போகிற உயரத்தை தீர்மானிப்பது உங்களுடைய மனநிலை. ஆல்டிடியூட்ஸ் ஆர் டிட்டர்மின்ட் பை யுவர் ஆட்டிடியூட்ஸ். தோஸ் ஆட்டிடியூட்ஸ் ஆர் டிட்டர்மின்ட் பை யுவர் புக்ஸ். இங்கே இருக்கிற புத்தகங்கள். அதனால தான் நேருஜி சொன்னார், நிறைய புத்தகங்கள் எடுத்து பிரயாணம் பண்ணுவாராம். நிறைய புத்தகங்களை எடுத்துகிட்டு பிரயாணம். நண்பர்கள் கேட்டாங்களா, 10-15 புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறீங்களே, 10 மணி நேரம் பயணத்தில் அவ்வளோத்தையும் படிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் நேருஜிட்ட. நேருஜி சொன்னாரா, இல்லை அதெல்லாம் படிக்க முடியாது. அப்புறம் எதுக்கு வீணா இவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கிட்டு அலையிறீங்க, 10-15 ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போகலாம்ல அப்படின்ன போது நேருஜி சொன்ன பதில் தான் வளமான மனசுலேருந்து வந்த பதில். என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இல்லை, என்னால் 10 புத்தகம் படிக்க முடியாது, ஆனால் 10 அறிஞர்களோடு பயணப்படுவது போல எனக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அசடுகளோடு பயணம் செய்வதை விட அறிஞர்களோடு பயணம் செய்வது நல்லது இல்லையா? இப்போ நம்ம எல்லாம் அசடுகளோடு தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ட்ரெயினில் ஏறினோன்னு, அண்ணே நீங்கள் B1 ஆமாம், நானும் B1 தானே. சரி, உங்கள் சீட்டு 18 ஆமாம் 18. நான் 19 எனக்கு சைடு அப்பர்னே. உங்களுக்கு சைடு லோயரானே? ஆமாம் சைடு லோயர். அப்போ நீங்கள் கீழே தானே படுக்கணும். அசடே, லோயர்னா கீழே தானே படுக்கல. தூங்கவே விட மாட்டான். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எட்டி பார்த்து, அண்ணே தூங்கிட்டீங்களா? இந்த அசட்டு பயலோட பிரயாணம் பண்ணுறதோட ஒரு பாரதியார் புத்தகத்தோட பயணம் பண்ணலாம்ல. நம்முடைய மனநிலைகளை உருவாக்குவது புத்தகங்கள். நல்ல புத்தகங்களை பயின்றவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா? அப்துல் கலாமோட கனவுகளை பற்றி பொன்ராஜ் பேசுறதுனால அதை சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். கலாம்கிட்ட கேட்டாங்க, அதுக்கு முன்னாடி என் வகுப்பில் நடந்தது சொல்லிடுறேன். ஏன் நான் வகுப்பில் வேலை பார்த்தேன்னு சொன்னாலும் சிரிப்பீங்க. எவன் எந்த வாத்தியார் இன்னைக்கு வகுப்பில் வேலை பார்க்குறான்?
எந்த பூசாரி கோயில் கர்ப்பகிரகத்தில் சின்சியராக ப்ரே பண்ணுறான்? ஒருத்தன்ட்டையும் சின்சியரிட்டியும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. எல்லாம் காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமாக போயிடுச்சு. எல்லா துறையிலையும் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமாக போயிடுச்சு. சரி, அந்த கூலிக்காவது அடிக்கிறானான்னு பார்த்தா அதுலேயும் ஏமாத்துறான். மாரடிக்க கூட்டு வந்து கூலி கொடுத்தா வயிற்றில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். டே மாறு 2 ஸ்டெப்பு மேலே போடா அப்படின்னா இருக்கு, இவன் கொடுக்குற காசுக்கு போதும். காசுக்கு தந்தாப்புல வயிறா மாறான்னு தீர்மானம். நான் சும்மா ஒரு நாள் கேட்டேன், பிள்ளைங்களா பசங்களா சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னடா பண்ணணும்? சும்மா கேட்டேன், ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின். சொர்க்கத்துக்கு போனால் என்னடா செய்யணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு கண்டிஷன் போட்டேன். ஒரு பையன் சொன்ன பதிலையே எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடாதுடா. ஏன்னா அவங்க அப்படி சொல்லுவான், சேட்டக்கார பயிலுவோ சொல்லுவானுவோ. ஒரு பறவையின் பேர் சொல் அப்படின்னா புறா அப்படிமா. நீ இன்னொரு பறவையின் பேர் சொல் அடுத்தவனை கூப்பிட்டா இன்னொரு புறா அப்படிமா. அதை தப்புன்னு சொல்ல முடியாது. அது ஒரு இன்னொரு புறா. 3வது பேர்ட்டா 3வது புறா, 4வது 40 பேர் 40வது புறாம்மா. அதனால கண்டிஷன், ஒரு பையன் சொன்ன பதிலே சொல்லப்படாதுடா. வித்தியாசமாக பதில் சொல்லணும். இங்கே பாருங்க, வளமான மனசு இல்லைன்னா எப்படி சொல்லுவானோ அதான் இது. தம்பி என்ன பண்ணும் சொல்லு. அவன் கொஞ்சம் ஃபெர்டைல் மைண்டு. சார் சொர்க்கத்துக்கு போகணும்னா பெத்த தாய் தகப்பனை கும்பிடணும் சார். மாதா பிதா குரு தெய்வம் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ உபனிஷத்தில் சொல்லியிருக்கு சார். அதனால் சொர்க்கத்துக்கு போனால் அப்பா அம்மாவை கும்பிடணும் சார், ஆசிரியரை கும்பிடணும் சார். இன்னொருத்தன் நீ சொல்லு தான தர்மம்லாம் பண்ணணும் சார். குட், வெரி குட். நீ சொல்லு புண்ணிய தீர்த்தங்களில் ஆடணும் சார். வெரி குட். நீ சொல்லு கோயில் குளங்களுக்கு போகணும் சார். நீ வெரி குட் வெரி குட் வெரி குட். நீ சொல்லு பிருந்தா சாரதி மாதிரி மல்லூரி மாதிரி பெரியவர்கள் பேசுகிற பேச்சை கேட்கணும் சார். வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொன்னேன். எல்லாம் 5-6 பேர் கரெக்டாக இப்படி சொல்லிட்டு வந்தானுவோ, கரெக்ட் ஆன்சர்ஸ். 6வது போய் ஒருத்தன் எந்திரிச்சு, சார் அவ்வளோ பேரும் லூஸு மாதிரி பேசுகிறாங்க சார். அவ்வளோ கரெக்ட் ஆன்சர். இது நான் சொர்க்கத்துக்கு போகணும்னா நல்லது செய்யணும், நல்லது நினைக்கணும், தான தர்மம் பண்ணணும், கோயில் குளத்துக்கு போகணும். இதெல்லாம் ஃபார்மல் ஆன்சர்ஸ். ஃபார்மலாக சம்பிரதாயமாக சொல்கிற விடைகள். கரெக்டுன்னு சொல்லிட்டு அந்த போய் எந்திரிச்சு படாருன்னு அவனை சம்மன் இல்லாமல் ஆஜராகிறான். அவனை எந்திரிச்சு எல்லாம் லூசு பேலுவ மாதிரி பேசுகிறான் சார். என்னடா அவ்வளோ தப்பாக பதில் சொல்கிறான் சார். ஆன்சர் கரெக்டாக இருக்கும் சார் சொல்லு. சார் சொர்க்கத்துக்கு போகணுன்னா முதல்ல செத்து போகணும் சார். இங்கே பாருங்க, கவனம் வைங்க. செத்து போனதான் சொர்க்கம்ங்கிறதே தப்பு. பாரதிய பதில் சொன்னான், செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்து விடலாம் என்று எண்ணி இருப்பர் பித்த மனிதர். கிறுக்கு பயவுள்ளையோ. செத்த பிறகு எங்கே போவோமா? சிவலோகத்துக்கு போவோம், வைகுந்தத்துக்கு போவோம், கைலாசத்துக்கு போவோம்மா. சில பேர் நித்தியானந்தமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கைலாசத்துக்கு போவேன் அப்படின்னா. செத்த பிறகு கைலாசத்துக்கு போயிருக்கியா? நீ உயிரோட ஒரு ஆள் போயிட்டான்டா. உயிரோட ஒரு ஆள் போய் அங்கேருந்து மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கான். உயிரோட ஒருத்தன் போய் டெய்லி மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டு இன்டர்நெட்டில் கனெக்டடாகவே இருக்கான். ஆனால் போலீஸுக்கு தெரியல. எங்கே இருக்கிறாங்கிறது போலீஸுக்கு தெரியல சார். ஆனால் டெய்லி மெசேஜ் போடணும். ஆனால் அந்த ஆள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸருங்கிறதுனால அந்த ஆளோட இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? அழகாக இங்கிலீஷ் பேசுகிறார். அதுலேருந்து ஒரு தத்துவம் சொல்கிறேன். அழகாக இங்கிலீஷ் பேசுகிறவனெலாம் அறிஞன் இல்லை. எவன் ஒழுக்கமாக வாழ்கிறானோ அவன் தான் அறிஞன். ஆங்கிலம் பேசுகிறவனெல்லாம் அறிஞன் கிடையாது. புரியுதுங்களா? செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்து விடலாம் என்று எண்ணி இருப்பர் பித்த மனிதர்னா. இவன் சொல்றான் செத்தாதான் சார். ஒருவேளை இப்படி சொல்லி பாருங்க, ஹிஸ் ஆன்சர் மே பி ரைட், பட் ஹிஸ் ஆட்டிடியூட் இஸ் டோட்டலி ராங். அதான் செய்தி. அவன் ஆன்சர் ஒருவேளை ரைட்டாக இருக்கலாம், செத்த பிறகு தான் சொர்க்கம் போவோங்கிறது. ஆனால் அவனுடைய மனநிலை அழுகி கிடக்கிறது. அவனுடைய விடை சரியாக இருக்கிறது, ஆனால் மனநிலை அழுகி கிடக்கிறது. இப்போ அதே சொர்க்கத்தை வச்சு அப்துல் கலாம் ஐயா பதில் சொன்னார். ஒரு கல்லூரியில் போய் பேச போயிருக்கிற இடத்துல கல்லூரி குழந்தை ஒருத்தி கேட்டா,
ஐயா நீங்கள் எங்கேயா பிறந்தீங்கன்னு கேட்டா கலாம் சொன்னார், நான் சொர்க்கத்தில் பிறந்தேன்னார். நீங்கள் சொல்லுவீங்களா அப்படி? நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்கன்னா நீங்கள் பிறந்த ஊரை சொல்லுவீங்க. நான் மதுரைம்பேன். ஐயா அவர் பிறந்த ஊர், அவர் சொர்க்கத்தில் பிறந்தேன்னார். அந்த குழந்தை சிரிச்சிட்டா. அந்த குழந்தை சிரிச்சிட்டு சொன்னா, சொர்க்கத்தில் எப்படியா ஒருத்தங்க பிறக்க முடியும்? நான் சொர்க்கத்தில் தான் பாப்பா பிறந்தேன். எப்படி ஐயா? இந்திய வரைபடம் இருக்கானார். இருக்கு ஐயா, உள்ளே இருக்கு, எடுத்துட்டு வா, இந்த டேபிளில் விரிச்சு வை. இந்தியன் மேப் எடுத்து விரிச்சு வச்சேன். அந்த குழந்தை விரிச்சு வச்ச உடனே கேட்டார், இந்த இந்திய வரைபடத்தில் ராமேஸ்வரங்கிற ஊர் எங்கே இருக்குன்னு பாருன்னார். அந்த குழந்தை அப்படியே தேடி பார்த்து கீழே இருக்குதியா அப்படின்னா. சரி, இது என்ன படம்? இந்தியாவோட வரைபடம். இந்தியாவை என்ன உறவு சொல்லி கூப்பிடுறோம்? இந்திய தாய், பாரத தாய். அப்போ இது தாயோட படம். இதை இந்திய வரைபடம்னு சொல்லாத, இது தாயுடைய படம். ராமேஸ்வரம் எங்கே இருக்கு? கீழே இருக்கு. ஒரு உருவத்தில், ஒரு உடலில் கீழே இருக்கிற பாகம் எது? எது? கால், பாதம். அப்போ இந்திய தாயுடைய காலடியில் ராமேஸ்வரம் இருக்கு. கவனிச்சுட்டே வாங்க. இந்திய தாயுடைய காலடியில் ராமேஸ்வரம் இருக்கு. எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் சொல்லுகிறது, தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று. சார், ஒரு சின்ன கேள்விக்கு நீங்க எங்க பிறந்தீங்க, விச் இஸ் யுவர் பர்த் பிளேஸ்னு கேட்ட கேள்விக்கு நீங்களும் நானுமா இருந்தா மதுரை, சிவகாசி, சென்னை, கும்பகோணம், உங்க ஊரா? எவ்வளவு கவனமா இருக்காரு பாருங்க. கும்பகோணம். அது ரொம்ப ரொம்ப படித்தவனாக இருந்தால் ஆஸ்பத்திரி. பிறந்த இடம் எதுன்னா ஆஸ்பத்திரியுமா. ஆனால் ஒரு கேள்விக்கு, ஒரு சாதாரண கேள்விக்கு சொல்கிற பதிலில் மாத்ரு பக்தி பாருங்க, நல்ல கவனிங்க. 3 பக்தி சொல்றார். என் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறதுனா மாத்ரு பக்தி, தாய் மேல் உள்ள பற்று. இந்தியாவை தாய் என்று அழைக்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டால் அது தேசபக்தி. எங்கள் இஸ்லாம் மார்க்கம் இப்படி சொல்லுகிறது என்றால் அது மார்க்க பக்தி. மாத்ரு பக்தி, தேசபக்தி, மார்க்க பக்தி, 3 பக்தியையும் இணைத்து ஒரு சின்ன குழந்தை கேட்ட சாதாரண கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுகிறார் என்றால், ஹிஸ் ஆட்டிடியூட் இஸ் ரிச், ஹிஸ் லைஃப் இஸ் ஃபெர்டைல். அவருடைய மனநிலை அழகாக இருக்கிறது. மனநிலைக்கு தகுந்தாற்போல் அவருடைய வாழ்க்கை வளமாக இருக்கிறது. அதனால தான் 35 நிமிடம் கலாம் ஐயா வச்சு பேசினாலும் நாம் ரசிக்கிறோம், வணங்குகிறோம், கைதட்டுகிறோம் என்றால் ஒரு வளமான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர். நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்றால் 4 உறவுகளை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். நானும் என்னையும் சேர்த்துதான், எல்லாரையும் சேர்த்துதான். 1, எனக்கும் எனக்குமான உறவு. ரொம்ப பேர் இதை கவனிக்கிறதே இல்லை. எனக்கும் எனக்குமான ஒரு உறவு இருக்க வேண்டும். நீ யார் உலகத்தில் நீ யாரை உலகத்தில் அதிகம் நேசிக்கிறாய் என்று கேட்டால் எல்லாரும் காதலியை நேசிக்கிறேன், ஃப்ரெண்டை நேசிக்கிறேன், அப்பாவை நேசிக்கிறேன். நான் என்னைத்தான் நேசிக்கிறேன் என்று சொல்லி பழகுங்கள். உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். ஏன்னா ஐ மஸ்ட் லவ் மை செல்ஃப். ஃபர்ஸ்ட் நான் என்ன நேசிக்கணும். நான் என்ன நேசிச்சாதான் நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன், என்ன நேசிச்சாதான் ஒழுங்கா தலை சீவுவேன், என்ன நேசிச்சாதான் பேச்சுக்கு நல்லா தயாரிச்சுட்டு வருவேன். நான் நல்லா தயாரிச்சுட்டு வந்து பேசினா என் பெருமை கூடுது. அப்ப என்னுடைய பெருமை கூடுவது என்பது என்னுடைய வளமான வாழ்க்கைக்கு அடையாளம் என்றால் அதற்கு அடிப்படை நான் என்னை நேசிக்கிறேன். எனக்கும் எனக்குமான உறவு 1. எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு. குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை குலைத்து விடாதீர்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய படிப்பு படித்து எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் குடும்பத்தோடு உள்ள உறவை விட்டு விடாதீர்கள். மனைவிக்குன்னு கொஞ்சம் நேரம் செலவழிங்க, குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம். நபிகள் நாயகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர், பெரிய மார்க்கத்துக்கே தலைவராக இருந்தவர், பெரிய போர்களை நடத்தியவர். அவர் வரலாறை படித்து பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் மனைவிமார்களுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். நம்ம ஆளுகளுக்கு அதுக்கு நேரமே இல்லை. எனக்கே நேரம் இல்லை. நான் இந்த மாதிரி பேசிட்டு போய் என் மனைவி வந்து என்னங்க பேச மாட்டேன். நான் ரொம்ப பேச மாட்டேங்க, மேடையில் தான் பேசுவேன். ஏன்னா 10 நிமிஷத்தில் சண்டை வந்துடுது.
எதுக்கு வீலா பேசி ரொம்ப விலைக்குவாங்க. ஆண்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்கள் மனைவிமார்களோடு உரையாட வேண்டும் என்று ஒரு உற்சாகம் ஏற்பட்டால் தயவுசெய்து ஒரு சட்டையை, அயன் பண்ணிய சட்டையை ஹேங்கரில் ரெடியாக பட்டனை எல்லாம் கழட்டி மாட்டி வைத்து கொள்ளுங்கள். ஒரு 10-12 நிமிடம் ஆனவுடன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது என்று அந்த சட்டையை போட்டுக்கொண்டு கிளம்பி விடுங்கள். அது உங்களுடைய வளமான வாழ்க்கைக்கு அது வழிவகுக்கும். நீங்கள் நீளமாக 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கட்டிய மனைவியிடம் பேசாமல் வேறு யாரிடம் பேசுவது அப்படின்னு பேசிட்டீங்கன்னா 12வது நிமிஷத்தில் நீங்கள் உங்கள் வாய் தவறி உங்கள் அப்பாம்பிங்க. நீங்கள் சொல்ல வந்தது உங்கள் அப்பா நல்லவர்னு தான் சொல்ல வந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் அப்பான்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்ச, உங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியாதான்னு ஆரம்பித்து எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தங்கச்சி, என் அக்கா, செத்து போன என் பஞ்சாதி, எனக்கு இல்லை அவன் அந்த ஆள், எல்லாரையும் பற்றி வரலாறு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். குடும்பத்துக்கான உறவை எவன் ஒருவன் சரியாக மெயின்டைன் பண்ணுகிறானோ அவனுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். எனக்குமான உறவு, எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு, எனக்கும் சமூகத்துக்குமான உறவு, இந்த சொசைட்டியோடு, இந்த சொசைட்டியில் என்ன அரசியல், என்ன என்னால் யாருக்கு என்ன உதவி செய்ய முடியும், என்ன தானம் கொடுக்க முடியும், ஈகை ஈத்துவக்கும் இன்பம்ங்கிறார்ல திருவள்ளுவர். அந்த வாழ்க்கை வளமாக இருக்கும். நிறைவாக எனக்கும் நிறுவனத்துக்குமான உறவு, அது ரொம்ப பேர் கன்சிடர் பண்ணுறதில்ல. வேலை எங்கே பார்க்குறீங்களோ அந்த இடத்தோடு நீங்கள் சுமூகமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை ஏற்றுக்கொண்டால், தொழில் தெய்வம் என்றால் வேலை செய்கிற இடம் கோயில் தானே. அப்போ கோயிலுக்குள் எப்படி ஸ்ரத்தையாக இருக்க வேணுமோ அப்படி ஸ்ரத்தையாக வேலை செய்கிற இடத்திலும் இருக்க வேணும். அப்போ இந்த 4 உறவுகளை யார் ஒருவன் சரியாக நிர்வாகம் பண்ணுகிறானோ, எந்த 4 உறவுகள், இப்படி தான் ஒரு ஊரில் எந்த 4 உறவுகள்னு சொன்ன உனக்கே மறந்துருச்சு. நான் மறந்தா சொன்னேன், சும்மா ஒரு பேர் லிங்க்குக்காக. எந்த 4 உறவுகள் அப்படின்னா நீ இப்போ தானே சொன்ன, உனக்கே மறந்துச்சு. எனக்குமான உறவு, எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு, எனக்கும் சமூகத்துக்குமான உறவு, நான் வேலை பார்க்குற நிறுவனத்துக்கும் எனக்குமான உறவு. இந்த 4 உறவுகளையும் மிக நாகரிகமாக யார் ஒருவன் நிர்வாகம் செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். நிறைவாக ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கிறேன். செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யவில்லை என்றாலும் அந்த வாழ்க்கை கெட்டுப்போகும். செய்யக்கூடாததை செய்யக்கூடாத நேரத்தில் செய்து கொண்டே இருந்தாலும் அந்த வாழ்க்கை கெட்டுப்போகும். எதை எந்த நேரத்தில் எவ்வளவு செய்ய வேண்டும் என்பதை யார் சரியாக தீர்மானம் செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வளமான வாழ்க்கை புத்தகங்களின் மூலமாகவும் புத்தக கண்காட்சியின் மூலமாகவும் உங்களை வந்து சேர வேண்டும் என்று நான் வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் பிரார்த்தித்து இந்த புத்தாண்டில் வாழ்த்தி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எப்பவுமே என்ன நினைப்பேன் என்றால், பேச்சாளனும் ஒரு கலைஞன் தான் இல்லைங்களா? அப்படித்தானே, பேச்சாளனும் ஒரு கலைஞன். ஆனால் எங்கள் கலை என்பது தனித்துவமான கலை. உடனே என்ன எழுத்தாளர்கள்லாம் வருத்தப்படுவாங்க, நீங்க மட்டும் என்ன 2 கொம்பு முளைச்சோம். அது இல்லை. எங்களுடைய கலை ஏன் தனித்துவமானது என்றால், ஒரு உதாரணம் சொல்ற, ஒரு பாடகர் இருக்கிறார். இப்ப அவருக்கு மனசு சரியில்லைன்னு வைங்க, என்ன செய்வாரு? வீட்டுல கதவை தாழ்பால் போட்டுட்டு தனியா கூட பாடலாம். தனியா பாடினாலே கூட அவருக்கு அந்த பாடுவதனுடைய இன்பம் கிடைக்கும். ஒரு நடன கலைஞர் இருக்கின்றார், அவங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னாக்க வீட்டில் யாரும் இல்லாட்ட கூட பாடலை போட்டு விட்டு ஒரு நடராஜர் சிலை இருந்தா போறோம், இல்ல அது இல்லாட்ட கூட இருப்பதாக பாவனை செய்து கொண்டு தனியாக ஒரு நடன கலைஞரால் நடனமாட முடியும். ஒரு ஓவிய கலைஞர் தனியாக யாருமே இல்லாம படம் வரையலாம் தானே, அப்படிதான் பல பேர் வரைவாங்க. ஐயா, நீங்க எல்லாருக்கும் டீ கொடுக்கறதுனா எனக்கு கூட நீங்க கொடுத்துருக்கலாம். அவர் கருமமே கண்ணா இருக்காரு இப்போ. அதனால பேசி முடிச்ச அப்புறம் கொடுத்துக்கலாம் ஐயா. தம்பி, பேசி முடிச்ச அப்புறம் கொடுத்துக்கலாம் ஐயா. இப்போ இதெல்லாம் பேச்சை கெடுக்கிறதுக்குன்னு நடுவில் சமோசா கொடுப்பது. இப்போ ஒரு வீணை இசைக்கலைஞர் தனியா வீணை வாசிக்கலாம், ஒரு ஓவிய கலைஞர் தனியாக ஓவியம் வரையலாம்,
ஒரு சிற்பி பெரும்பாலும் தன் பக்கத்தில் யாரும் சிற்பம் செதுக்கும் போது இருப்பதை விரும்பவே மாட்டார். தனியா இருந்தாதான் அவருக்கு அது வரும். ஒரு சமையல் கலைஞர் கூட யாருமே இல்லாட்ட கூட எனக்காக நான் சமைத்துக் கொள்வேன் என்று தன்னந்தனியாக சமைக்கலாம். எல்லா கலைஞர்களும் தனிமையில் தன்னுடைய கலையை ஆற்றுகிற போது இன்பம் காண முடியும். ஆனால் ஒரே ஒரு கலைஞர் மாத்திரம் தனியாக தன்னுடைய கலையை ஆற்றினால் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. அது யார் என்பது நான் சொல்லாமலேயே உங்களுக்கு விளங்கும். பேச்சாளர்கள் தான் அவர்கள். இப்ப எனக்கு மனசு சரியில்லைன்னு நம்ம வீட்டுல தனியா போய் பேச முடியுமா ஒரு இடத்துல? உடனே நேத்தி மட்டும் நல்லா தான் இருந்தாங்க, காலையில கூட நல்லா பேசிட்டு இருந்தாரு, என்ன ஆச்சோன்னு தெரியலன்னு மருத்துவமனையில சேர்த்துருவாங்க. அதுல பேச்சு என்கிற ஒரு கலை மாத்திரம் இரு பரிமாணங்கள் கொண்டது. இது இட்ஸ் a one way path, இட்ஸ் a two way path. நாங்கள் உங்களிடம் வருகிற போது நீங்கள் எங்களிடம் வர வேண்டும். ஏதோ ஒரு பாதையில் நாம் சந்தித்துக் கொள்வோம். அதனால நீங்கள் அதில் வருவதற்கு விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று நாங்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரே வழி உங்களினுடைய கைத்தட்டல் மாத்திரம்தான். அதனால இப்ப சில புத்தக கண்காட்சிகள்ல நான் பேசுற போது கீழே கமெண்ட்ல எழுதுறாங்க, இந்த அம்மா அடிக்கடி கைத்தட்ட சொல்லுகிறார்கள். இந்த கீரியும் பாம்பும் சண்டை விடுறவர் கூட அப்படித்தான் சொல்லுவாரு. அவரும் ஒரு கலைஞர் தானே, அவருக்கும் அந்த உற்சாகம் தேவைப்படுகிறது தானே. எனவே கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல், இல்ல சோர்வு இருந்தாலும் சோர்வு இல்லாத மாதிரி ஒரு நடிப்பு நடித்து தொடர்ந்து நீங்கள் ஊக்கத்தோடு கைத்தட்ட, ஊக்கம் அது கைவிடல் ஏன் சொல்லியிருக்காங்க, இதுக்குதான் இன்னைக்கு தலைப்பு. கைவிடாமல் நீங்கள் கைத்தட்டுவதற்காகத்தான் இந்த தலைப்பு. அதனால உற்சாகத்தோடு இருக்கிற உங்களுக்கு என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள். முதலில் இந்த புத்தக கண்காட்சிகளில் தமிழகம் எங்கும் நடக்கின்ற மிகச்சில அல்லது நிறைய புத்தக கண்காட்சிகளில் நான் பேசி வருகின்றேன். இது எனக்கே ஒரு உற்சாகம் தருகின்ற ஒரு முயற்சியாக அது இருக்கிறது. என்னவென்று சொன்னால், புத்தக கண்காட்சிக்கு வருகிற எல்லாருமே தீவிர இலக்கியத்தோடு பரிச்சயம் உள்ளவர்கள் என்று நாம் நினைக்க முடியாது. அப்படிதானங்களே ஐயா? தீவிர இலக்கியத்தோடு பயிற்சி இருக்கிறவர்கள் என்பவர்கள் வாசகர்களிலேயே ஒரு சிறு அளவுதான் இருப்பார்கள். அப்ப புத்தக கண்காட்சிகளை நடத்துகிற அரசினுடைய மற்றும் பப்பாசியினுடைய குறிக்கோள் என்னவென்றால், தீவிர இலக்கியங்களை படிப்பவர்களை மாத்திரம் வளர்த்தெடுப்பது அல்ல. ஒருவேளை உங்களில் சில பேர் படிக்கிற வழக்கத்துக்கு இன்னும் வரவில்லை என்று சொன்னால், நிறைய பேர் இருப்பீங்க, அதுவும் நாகர்கோவில் மாதிரியான பகுதியில் நிறைய படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அந்த முயற்சியில் சில பேருக்கு தோல்வி ஏற்பட்டது என்றால், வாசிப்பிலே அவர்களுக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் அரசு இவ்வளவு பெரிய முயற்சியை எடுத்து நடத்துகிறது. இப்ப நீங்க பாருங்க, அவங்க வருவாய்த்துறை அலுவலர் இருந்து எல்லாருக்குமே எத்தனை வேலைகள் அவர்களுக்கு இருக்கிறது. உங்க டெப்டி கலெக்டர் சார் வீட்டு அம்மாவும் அந்த பையனோட வந்திருக்காங்க. பல அலுவல்கள் இருக்கின்றன. என் கூட வந்த அவங்க அனுதிப்பா சொன்னாங்க, எந்த நேரமும் வேலை இருக்கிறது. அரசு அலுவலகங்கள்ல மாத்திரம் இல்லை, எல்லா அலுவலகங்களுமே இப்ப அப்படிதான் இருக்கு. ஒரு காலம் எங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து அரசு ஊழியர்களாகத்தான் இருந்தாங்க. 5 மணினா 5 மணி கிளம்பி வந்துடுவாங்க. இன்றைக்கு அரசு ஊழியர்களால் அப்படி இருக்க முடியாது, காலங்கள் மாறிவிட்டன. இப்ப பல வேலைகளுக்கு நடுவிலே இதை ஏன் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இது இந்த அரசினுடைய முயற்சி பாராட்டப்பட வேண்டியது. ஏன்? புத்தகம் படிப்பதாலே என்ன கிடைக்கிறது? புத்தகம் படிப்பதனாலே வாழ்க்கையை பற்றிய புது புது சிந்தனைகள் நமக்குள் உருவாகின்றன. நாம் வாழுகின்ற வாழ்க்கை பல சமயங்களில் சலிப்புடைய வாழ்க்கையாக இருக்கிறது. தினம் அதே மாதிரி எந்திரிச்சு அதே முகத்தை பார்த்து அதே அடுப்புல அதே பாலை வச்சு அப்புறம் காலையில எழுந்து போனை பார்க்கறது ஒரு கொடுமை. உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல, எனக்கு கொடுமை. இன்னைக்கு எல்லாரும் குட் மார்னிங் சொல்றாங்க. உடனே ஒரு மலரை போட்டு குட் மார்னிங், உடனே ஒரு பறவை பறக்கிறத போட்டு குட் மார்னிங். ஏன் இவ்வளவு பேர் குட் மார்னிங் சொல்றீங்க? நீங்க சொன்னதுனால இந்த காலை இனிய காலை ஆகிவிட போகிறதா, இல்ல நீங்க சொல்லலைன்னா இந்த காலை மோசமான காலையாக மாறிவிட போகிற? அதுல சில பேர் சொல்லுவாங்க, நான் பல முறை குட் மார்னிங் அனுப்பிச்சேன், நீங்க அதுக்கு பதிலே போடணும். என்னையா பதில் போடுவேன் அதுக்கு? இப்போ இது எல்லாம் அதே தான் நடக்குது வாழ்க்கையில, இல்ல? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அலுவலகத்துக்கு வரோம், அதே மேலதிகாரி தான். தினம் தினம் ஒரு மேலதிகாரியை நமக்கு மாற்றுகிறார்களா? வாய்ப்பில்லை.
வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. மேலதிகாரி அதே ஆளுதான். சரி, அவராவது ஒரு நாள் சிரிச்ச முகமா இருக்காரா? இல்ல. அவர் என்னைக்கும் அதே மாதிரி கடுகடுன்னு தான் இருக்காரு. இது எப்ப முடிக்க போறீங்க? டெட்லைன் என்ன? தினம் இதை கேட்கிறார். சரி, எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரோமே, வந்த உடனே இன்னைக்கு லஞ்ச் நல்லா இருந்ததுன்னு ஒரு பிள்ளை ஒரு நாள் சொல்லியிருக்கா நம்ம கிட்ட? சொல்லுங்க, எவ்வளவு தாய்மார்கள் இருக்கீங்க? ஒரு நாள் சொல்லியிருக்கார். நாமே போய் கேட்போம், ஏண்டா அப்படியே சோத்தை மிச்சம் வச்சிருக்க? இது சோற, இது சோற. ரேகாவுடைய அம்மாவை பாரு, சப்பாத்தியும் பன்னீர் குருமாவும் அனுப்பிச்சிருக்காங்க. நீ என்ன அனுப்பிச்சிருக்க? அதே சோறு, அதே குழம்பு. ஒரு பாராட்டு கிடையாது. இரவு படுக்க போகிற போது கணவர் அதே மாதிரி நான் படுக்க போறேன், மனைவி வீட்டு கதவை பூட்டியிருக்கான்னு பார்த்து கொசுவத்தியை அணைச்சி ஏற்றிட்டு பால் உர குத்துவாங்க சில வீட்டிலலாம், அடுத்த நாள் தயிர் வேணும்னு அதற்கு பிறை குத்தி விட்டு எல்லா வேலையும் முடிச்சு அதே மாதிரி படுத்து அலாரம் வைக்கிற போது எவ்வளவு சலிப்பா இருக்குல்ல? ஏதாவது புதுசா இருக்கா வாழ்க்கையில? இந்த வாழ்க்கையை புதிதாக மலர்ந்து மனம் வீச செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒன்னே ஒண்ணுதான் நம்ம செய்யணும். ஒன்னே ஒண்ணுதான். ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரத்தை ஒரு புத்தகத்துக்காக கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு கட்டுப்பாடாக, ஒரு டிசிப்ளினாக, ஒரு வாழ்க்கை கோட்பாடாக வைத்துக் கொண்டால் முதல்ல படிக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன சொல்லிடுவீங்க? இங்கேயே பல பேர் கேட்பாங்க, புத்தகம் வாங்கியிருப்பீங்க ஐயா இல்லைங்களா? வாங்கியிருக்கீங்களா இல்லையா? வாங்கியிருக்கீங்க. உடனே வீட்டம்மா என்ன கேட்பாங்க? போன வருஷம் வாங்கின புத்தகம் என்னாச்சு? அதையே இன்னும் படிக்கல. படிக்கணும் தான் எடுக்கிறேன், 2 பக்கத்துலயும் அப்படியே கண்ணை இழுக்குது. இதுக்காக நீங்க பயப்படாதீங்க, எல்லாரும் அப்படித்தான் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கிற போது அப்படித்தான் இருக்கும். ஆனா அதை ஒரு கட்டுப்பாடாக, ஒரு கோட்பாடு, செய்தே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு நமக்கு நாமே விதித்து கொண்ட ஒரு கட்டளை போல அதை பின்பற்றினால் ஒரு 30 நாள், 1 மாசம், 1.5 மாசம் இதை செய்தால் போதும். நீங்கள் படிக்கிற புத்தகங்களிலிருந்து வாழ்க்கையினுடைய வாசல்கள் மிக விரிவாக தெரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம், இதே நாகர்கோவில் தான், இதே வேலிமலை தான், இதே தெரு தான், இங்கேதான் இருக்கும். ஆனா நம்மால் ரஷ்யாவிலே இருக்கிற உறைபனியை உணர முடிகின்றது. சென்னையிலே இருக்கின்ற கடும் வெப்பத்தை உங்களால் தகிக்க தகிக்க உங்களுடைய தோலிலே அதை உணர முடிகின்றது. நீங்க அங்க போகணும்ன்றது அவசியம் இல்லை. முத்துலிங்கம் என்கின்ற அபாரமான ஒரு தமிழ் எழுத்தாளர் இருக்கிறார். இங்க இருக்கிற பல, இங்க அம்மா சொன்னாங்க, இங்க எல்லாரும் பேச போறாங்க, நீங்களாம் கிளம்பி வாங்க. இனிமே அப்படி சொல்லாதீங்க. ஏனென்றால் இந்த புத்தக கண்காட்சி நடத்துவதனுடைய நோக்கம் நீங்களும் புத்தக கடைகளில் இருக்க வேண்டும் என்பதை தவிர இங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக. அங்க ரொம்ப நேரம் நின்று கால் வலித்து ஒரு சேஞ்ச் வேணும்னா தான் இங்க வரணுமே தவிர உங்களுடைய வேலை புத்தக கடையில இருப்பதுதான். நீங்க முத்துலிங்கம் என்கின்ற எழுத்து, இவர்கள் எல்லாம் தமிழுக்கு கிடைத்த வரம், வேற என்ன சொல்ல முடியும்? முத்துலிங்கத்தினுடைய கதைகளை படிக்கிற போது எத்தனை வாசல்கள் நமக்கு திறக்கின்றன. அவர் ஈழத்து எழுத்தாளர். ஈழத்திலே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கொக்குவில் என்கின்ற ஊரை சேர்ந்தவர் தான் முத்துலிங்கம். கொக்குவில் என்ற ஊருக்கு நான் போனதில்லை, யாழ்ப்பாணம் வரை போயிருக்கிறேன். யாழ்ப்பாணத்துல ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு கொக்குவில் போகணும்னா ஆட்டோக்காரர் என்கிட்ட கேட்கிறாரு, அது எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. அவ்வளவு சின்ன ஊர், யாழ்ப்பாணத்திலே இருக்கிற ஒரு ஆட்டோக்காரருக்கு கூட தெரியாத ஊர். ஆனால் எனக்கு அந்த ஊரை பற்றி எல்லாம் தெரியும். அந்த ஊரில் என்ன தெரு இருக்கிறது என்று தெரியும், அந்த ஊரில் என்ன கோவில் இருக்கிறது என்று தெரியும், அந்த கோவிலிலே இருக்கிற அந்த தெருவுக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்கிறது என்ற தகவல் எனக்கு தெரியும். எப்படி? நீங்க கூகுள் மேப்ல போட்டா கூட வராது அந்த ஊரு. ஆனால் அந்த ஊரை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். நான் நேரே போய் பார்த்திருந்தால் கூட எனக்கு தெரியாததெல்லாம் அந்த ஊரை பற்றி எனக்கு தெரிந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் முத்துலிங்கம் என்ற எழுத்தாளர் அந்த ஊரை பற்றி எழுதி இருக்கின்றார். அது அவர் ஆப்கானிஸ்தானுக்கு போயிருக்காரு. நான் ஆப்கானிஸ்தானுக்கு போனதில்லை, இனிமே போவேன்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. பாகிஸ்தானிலே பணியாற்றி இருக்கிறார். ஆப்பிரிக்காவிலே இருக்கிற மிக 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 வறுமை வாய்ந்த நாடான சியாரோ லெனின் என்ற நாட்டிலே அவர் வேலை செய்திருக்கிறார். இந்த நாடுகளுக்கெல்லாம் நான் போனதில்லை, இனிமேலும் போக போவதில்லை. ஆனால் இந்த நாடுகளை பற்றி எனக்கு தெரியும், அங்க என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் எழுத்து என்பது, புத்தகம் என்பது புது புது வாசல்களை நமக்காக திறந்து கொண்டே இருக்கிற ஒரு அமுத சுரபி. அப்போ சலிப்பு தருகிற நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து
நமக்கு ஒரு விலக்கு வேண்டும் என்றால், சாளரங்கள் திறக்க வேண்டும் என்று சொன்னால், புத்தகங்களை தவிர நமக்கு வேறு வழி இல்லை, வேறு கதி இல்லை. இதை உங்களிடம் சொல்லுவதற்காகத்தான் பேச்சாளர்களை இங்கே கூப்பிடுகிறார்களே தவிர வேறு எதற்காகவும் இல்லை. ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி அதை சொல்ல போறோம். நாஞ்சில் நாட்டு கதைகளை பற்றி அவர் சொல்ல போகிறார், தொன்மத்திலே இருக்கின்ற அழகியலை பற்றி. எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கருத்து தான், புத்தகங்களை நோக்கி இதுவரை பயணப்படாதவர்களை அதற்கு செலுத்த. இப்ப நாகர்கோயில் எடுத்துக்கோங்க. நான் நாகர்கோயிலுக்கு வருவது இதுதான் 2வது முறை. முதல் முறையும் ஒரு புத்தக கண்காட்சி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நான் வந்தேன். அப்போதும் சரி இப்போதும் சரி வந்துவிட்டு பேசிவிட்டு உடனே திரும்பி போகிற போலதான் அந்த பயண திட்டத்தை அமைக்க முடிந்தது. ஆனால் உங்கள் ஊரை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். பார்வதிபுரம் என்று உங்கள் ஊரிலே ஒரு பகுதி இருப்பது எனக்கு தெரியும். நான் இருக்கிற சென்னையிலேயே நான் வசிக்கிற சாலி கிராமத்துக்கு அடுத்து என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாகர்கோவிலில் இருக்கிற பார்வதிபுரத்தை பற்றி எனக்கு தெரியும். உங்களுடைய வேலி மலையை பற்றி எனக்கு தெரியும். இங்க இருக்கிற அந்த கொர கோயில் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தெய்வங்கள் இருக்கிற கோவிலை பற்றி எனக்கு தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும் என்றால், நான் ஆசானாக வழிபடுகின்ற, இன்றைக்கு தமிழ் இலக்கியத்தின் மணிமுடி பதவியிலே இருக்கின்ற அந்த இடத்திலே இருக்கிற திரு ஜெயமோகன் அவர்கள் உங்கள் ஊர்க்காரர். அப்போ எழுத்தாளர்களால் தான் அதை உருவாக்க முடியும். இப்ப நான் அந்த எழுத்தாளரை எனக்கு பர்சனலா தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது. ஜெயகாந்தனோட நான் ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது. ஆனால் எனக்கு அவரை பற்றி என் மனதில் இருக்கிற சித்திரம் பிரம்மாண்டமானது. ஒரு எழுத்தின் மூலமாக எழுத்தாளனுக்கும் வாசிக்கிறவனுக்கும் இடையிலே ஒரு பாலம் ஏற்படுகிறது. அந்த பாலத்தில் போய் போய் அந்த எழுத்தாளனுடைய வாழ்க்கையை தொட்டுவிட்டு வர நம்மால் முடியும். அந்த வாழ்க்கையினுடைய வண்ணங்களை நம்மால் உணர முடியும். அதுதான் புத்தகம் படிப்பதற்கான காரணம், வேற எதுவுமே கிடையாது. புத்தகத்தை படிக்கிற மனதிலே வாழ்க்கையை வாழுவதற்கான சில விஷயங்கள் தெளிவா தெரியும் நமக்கு. உங்கள் பகுதி இன்றைக்கு அல்ல, கால காலமாக படைப்பாளிகளாலே பொலிவு பெற்ற பகுதி உங்களினுடைய பகுதி. ஔவையாருக்கு எங்க கோயில் இருக்கு தமிழ்நாட்டில்? உங்க ஊர்ல தான் இருக்கு. தோவாளையா? இங்கே தாழக்குடி, தாழக்குடி என்கின்ற பகுதியிலே ஔவையாருக்கு கோயில் இருக்கிறது. எனக்கு தெரிந்த தமிழகத்தில் வேற எங்கும் இருப்பதா எனக்கு தெரியல. ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம். இவ்வளவு புகழ்பெற்ற கோவில் என்பது இங்கதான். அந்த கோவிலுக்கு பக்கத்திலே ஒரு நாவல் மரம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 150 200 வருடங்கள் பழமையான ஒரு மரமும் அங்கே இருக்கிறது. அங்கே இருக்கிற அந்த ஔவையார் அம்மன் என்கின்ற அந்த சிலை சின்ன சிலை தான். நீங்க அளந்து பார்த்தா ஒன்றும் பெருசா இருக்காது, 1 அடி 1.5 அடி சொல்ல கூட கிடையாது. அந்த அளவே இருக்கிற அந்த சிலை தான் தமிழ் இன்றைக்கு வானத்தையும் தாண்டி வளர்ந்து நிற்பதற்கு காரணமான ஒரு பெண், ஒரு புத்திசாலி பெண்ணினுடைய உருவம் தான் அங்கே இருக்கிறது. யாரு கிடைக்கிறது? முப்பந்தல்னு ஒரு ஊர் இருக்கா? முப்பந்தல் ரொம்ப 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 முக்கியமான ஊர். நீங்க இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். முப்பந்தல் என்கின்ற ஊர் தமிழ்நாட்டிலே நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு ரொம்ப சின்ன ஊர், ஆனால் நீங்கள் மறக்க கூடாத ஊர். ஏன் முப்பந்தல் என்று பெயர் வந்தது என்றால், ஔவையார் அங்கே சேரன், சோழன், பாண்டியன் என்ற 3 மன்னர்களையும் ஒரே இடத்திலே சந்திக்க வைத்தார். சந்திச்சிருவாங்க 3 பேரும், சந்திக்க வைக்க முடியும். பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்களே, PS1 பார்த்துட்டீங்க, பார்க்கலையா? அங்க அநியாயமா இருக்கு. PS2 வரப்போகுது, அல்ல பாத்தீங்கன்னா தெரியும். சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் எப்படிப்பட்ட பகை இருந்திருக்கிறதுன்னு அந்த கதையை லேசா நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும். சோழர்கள் பதவிக்கு வந்த உடனே மதுராந்தகன் என்று பட்டம் சூட்டி கொள்ளுவார்கள். அந்த பேருக்கு காரணம் என்ன நீங்க யோசிச்சிருக்கீங்களா? எந்த சோழன்? அந்த படத்திலேயே பொன்னியின் செல்வனுடைய சித்தப்பா மதுராந்தகன் ஒருத்தரை பத்தி சொல்லுவாங்க இல்லையா? சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன், சில தலை தான் ஆடுது. அவர் ரஹ்மான் என்கின்ற நடிகர் அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். மதுரா என்ன அர்த்தங்க? மதுராந்தகன்னா என்ன அர்த்தம்? மதுரையை அந்தகம் செய்தவன் மதுராந்தகன். சோழ அரசனா நீ வந்துட்டாலே உன் வேலை என்னன்னா, உடனே பாண்டிய நாட்டுக்கு போய் மதுரையை அழித்து அந்த மன்னனை நீ ஒழிக்க வேண்டும். அப்ப
மதுராந்தகன் என்று பட்டம் சூட்டிக் கொள்ளலாம். எல்லாம் ஒரு 200 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ள இவ்வளவு பகை. சோழர்களும் பாண்டியர்களும் ஜென்ம பகை அவர்களுக்கு. சேரன் சோழன் பாண்டியன் இணைந்ததாக சரித்திரத்தில் ஏதோ 1-2 தகவல்கள் கூட கிடையாது. ஆனால் ஒரு கிழவி, அவங்க கிழவியான்னு எனக்கு தெரியல, நாம அவுன்ற எழுத்துக்கு வேற எதுவுமே கிடைக்காம ஔவையாரை போட்டு கையில ஒரு குச்சியும் கொடுத்து அந்த அம்மாவை கிழவியா ஆகிட்டோம். ஏன் கிழவியா இருக்கணும்? இளம் பெண்ணாக ஏன் ஔவை இருந்திருக்க கூடாது என்றால் ஒரு கதை இருக்கிறது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பயணம் செய்ய விரும்பிய ஔவை, பாட விரும்பிய ஔவை, ஆனா வீட்டில் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் விநாயக பெருமானை வேண்டி என்னை கிழவியாக்கி விடு என்ற வரத்தை கேட்டாள் ஔவை என்று ஒரு கதை இருக்கிறது. இந்த கதை உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்த ஆணோ பெண்ணோ இளமையைத்தானே வரமாக கேட்பார்கள். உண்டா இல்லையா? கண்ணாடியில பாக்குற போது கொஞ்சம் 2 வெள்ளை முடி தெரிஞ்ச உடனே என்ன செய்யறான்? டேய் வாங்கிட்டு ஓடுற ஓடுற ஓடுற. யாரு வயதாவதை தோற்றத்தில் பார்க்க யாருக்கு விருப்பம்? அவை ஒருத்தி தான் விருப்பப்பட்டிருக்கா. ஏன்? தமிழின் மீது அப்படிப்பட்ட காதல். நான் கிழவியானாலும் பரவாயில்ல, ஆனா திருமணம் என்று அந்த அமைப்புக்குள்ள போயிட்டா பயணம் செய்ய முடியாது, பாட முடியாது என்று ஆசைப்பட்டது எனக்கு தெரிந்து உலகத்திலேயே அவை ஒருத்தி தான். காரைக்கால் அம்மையும் அப்படித்தான். அவர் பேய் உருவம் கேட்டார் என்று கதைகள் சொல்லுகின்றது. அப்போ ஒரு பெண் பயணம் செய்யணும், பக்தியில ஈடுபடணும், பாடணும், ஊர் ஊரா போகணும்னா ஒண்ணு கிழவியா இருக்கணும், இல்ல பேயா இருக்கணும். இந்த 2 ஆப்ஷன் இருந்தா தான் பயணமே சாத்தியம். அப்படிதான் அந்த கதையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த காலங்கள் அப்படி மாறி வருகிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இன்றைக்கு பூக்களாக மலர்ந்திருக்கின்ற இந்த தமிழ் சமூக மரத்தின் வேறாக இருக்கின்ற ஔவையை ஒரு நாளும் நாம் மறந்து விடக்கூடாது. ஏன்? 3 மன்னர்களையும் 3 பந்தல்கள் அமைத்து உட்கார வைத்தால் ஔவை என்று கதை சொல்லுகிறது. ஒத்தனை பார்க்க மாட்டான், ஒத்த மூஞ்சி திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆனா 3 பேரையும் அழைத்து கொண்டு ஒன்றாக வைத்து ஒரு திருமணம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி 3 பேரையும் கூப்பிட்டு மூவரையும் ஔவை வாழ்த்தினாள். எப்படி வாழ்த்தினாள்? நல்லா இருங்க, இன்னும் நிறைய ஜெயிச்சு நிறைய செல்வந்த 3 பேரும் இன்று போல் எப்போதும் ஒற்றுமையாக இருங்கள் என்ற வாழ்த்தை ஔவை சொன்னதாக நம்முடைய இலக்கியம் சொல்லும். இது உங்கள் பகுதியிலே இது இருக்கிறது என்றால் அம்பாசிடர்ஸ் என்று இன்றைக்கு சொல்லுகின்றோம். அமைதிக்காக பறக்கின்ற வெண்புறாக்கள், அதனுடைய ஆரம்பம் ஔவையிடமிருந்து தான் துவங்கியது என்று நான் சொல்லுகிறேன். இப்ப தர்மபுரியிலே இருக்கிற தகடூரில் அதியமான் ஆட்சி செய்தான். அதியமானுடைய அரசவை புலவராக ஔவை இருந்திருக்கிறார். அதியமானுடைய ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். நீங்க சங்க பாடல்களை படித்தால் அந்த உணர்வு தான் வருது. ஒரு ஃப்ரெண்டு. அதியமானுக்கும் காஞ்சிபுரத்திலே இருக்கிற தொண்டைமானுக்கும் போர் உருவாகுவதற்கு ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப ஔவை தூதுவரா. இப்ப நீங்க இந்த லாஜிஸ்டிக்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். தகடூர் அதியமானுடைய ஊர், அது தர்மபுரி, இன்றைக்கு இருக்கிற தர்மபுரி. அது தொண்டைமானுடைய ஊர் காஞ்சிபுரம். என்னையா டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்கும்? ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் கட்டாயமா. 200 கிலோமீட்டரை ஒரு வயசான பொண்ணு எப்படி கடந்து வந்திருப்பா? இந்த மாதிரி இது இருக்கா? 4 லேன் ரோடு இருக்கா? பறக்கிற டாடா சுமோ கார்கள் இருக்கிறதா? என்ன இருந்தது? எதுவுமே கிடையாது. வெறும் காடுகள் தானே. அல்ல ஒரு கிழவி நடந்து வந்திருக்கா. நடந்து வந்துட்டா காஞ்சிபுரத்துக்கு தொண்டைமானை சந்தித்து விட்டாள். தொண்டைமான் என்ன செஞ்சான்? புலவர்களுக்கு எல்லா மன்னர்களும் பாராட்டு வழங்கி அவர்களை கௌரவித்த காலம் அந்த காலம். தொண்டைமான் தன்னுடைய ஆயுத சாலையை சுற்றி காட்டினான். என்னோட வேல் எப்படி பளபளப்பா இருக்கு பாரு, என்னோட வாள் எப்படி பளபளப்பா இருக்கு பாரு, இந்த அம்புகள்லாம் எப்படி கூரா இருக்கு பாரு. அவசரம், ஆமா எவ்வளவு பளபளன்னு நீ ஆயுதெல்லாம் வச்சிருக்கு நீ. எங்க அதியமான இருக்கான், ஷியோ அவனோட வாளெல்லாம் உடைஞ்சிருக்கு, வேலெல்லாம் உடைஞ்சிருக்கு. ஒரு அம்பு ஒழுங்கா இருக்கணுமே, ஒரு வில்லு நல்லா இருக்கணுமே, எல்லாம் உடைஞ்சிருக்கு. அவனுக்கு சுருக்குன்னு தைக்குது. ஏன்னா இந்த கிழவி சாதாரணமா பாராட்டுற மாதிரி பாராட்டி ஊசியால குத்துற மாதிரி குத்தி இருக்கு. பெண்களுக்கு தான் இது செய்ய வரும். ஒரு நாளும் ஆண்களுக்கு இது வராது. திட்டுறதுன்னா வெளிப்படையா திட்டுவான், திட்டக்கூடாத இடத்துல எல்லாம் திட்டுவான்.
பெண்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உள்ள ஊசி சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு பல பேர் அனுபவப்பட்டிருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. உடனே அவனுக்கு சுருக்குனது. இவ இந்த கேள்வி என்ன சொல்றா? பாராட்டுறா. உன்னுடைய ஆயுதங்கள்லாம் பளபளப்பா இருக்கு. பாராட்டா அது. அதியமானுடைய ஆயுதங்கள் உடைந்திருக்கிறது என்றால் அவன் போர்க்களத்தில் போய் 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 அனுபவப்பட்டவா. பாப்பா நீ பச்சாடா கண்ணு, உனக்கு எதுவும் நீ இன்னும் போருக்கே போல, அதனால்தான் பளபளப்பா இருக்கு உன்னுடைய ஆயுதங்கள். அவனோட நீ மோதினா இருக்க மாட்ட. இதுதான் மெசேஜ். ஆனா இந்த மெசேஜை எப்படி சொல்றா? நல்ல இனிப்பு தடவிய வார்த்தைகளா. அந்த மெசேஜ் வந்து போச்சா? தொண்டைமானதை வாங்கி கொண்டானா என்றால், நாம் தெரிந்தவரை நம்முடைய வரலாற்றில் அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் போர் நடந்ததாக குறிப்பே இல்லை. எனவே அந்த போர் தடுக்கப்பட்டது. அப்போ அம்பாசிடரா வந்த அவ்வை வெற்றிகரமாக தன்னுடைய பணியை முடித்திருக்கிறாள் என்ற முடிவுக்குத்தான் நாம் வர வேண்டியிருக்கிறோம். நிறைய சொல்லலாம், ஒரு முழு பேச்சு அவையை பற்றி பேசலாம். ஏனென்றால் புத்திசாலியான பெண்களை உலகம் வியந்து பாராட்டும். இப்ப பல பெண்களுக்கு என்னை யாருமே மதிக்கிறது இல்லைன்ற குறை இருக்கிறது. நிறைய பெண்கள் என்னை சந்திக்கிற போது அவர்கள் வைக்கிற முதல் விஷயம், யாருமே என் பேச்சுக்கு மதிப்பே கிடையாதுங்க. எங்க வீட்டுல சின்ன வாண்டுலேருந்து பெரிய ஆளு மட்டும் ஒருத்தர் என் பேச்சை மதிக்கணுமே. நான் பாட்டு கரடி மாதிரி கத்திக்கிட்டே இருப்பேன். நீ ஏன் கரடியா கத்துறமா? நீ மனுஷியா பேசு. நீ ஒண்ணு என்ன மதிக்கிறதில்ல. இப்போ மதிப்பு என்பது கேட்டு பெறுவதல்ல சகோதரிகளே. மதிப்பு என்பது கோரி பெறுகிற பிச்சை அல்ல. அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் எப்படி வரும் என்றால் அறிவின் தெளிவினால் வரும், உழைப்பின் மேன்மையினால் வரும். இது ரெண்டு நாள் தான் வரும். இதுக்கு வேற வழியே கிடையாது. பெரிய பதவிகள் இருக்கிறவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது நீங்க நினைக்கலாம். அந்த அங்கீகாரம் அந்த நாற்காலிக்கு தவிர அந்த நபருக்கு அல்ல. அவர் அங்கிருந்து போன உடனே உடனே ஃபேர்வெல் அன்னைக்கு பெரிய மாலையை போட்டு நீள நீளமா கவிதை எல்லாம் வாசிப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? சில பேர் நீளமா பேசுவாங்க ஃபேர்வெல் அன்னைக்கு. இவரை போல உண்டா? நானும் பிறந்ததிலிருந்து பார்த்திருக்கேன். இப்படி ஒரு அதிகாரி இனிமேல் இந்த உலகத்தில் தோன்றவே மாட்டார். எல்லாம் சொல்லிட்டு மாலையை போட்டு வீடு மட்டும் வருவாங்க. ஏன் வீடு மட்டும் வராங்க? இந்த ஆளு திரும்பி ஓடி வந்து சேர்ல உட்காந்துப்பான்னு பயம். இப்ப இதெல்லாம் அங்கீகாரம் கிடையாது. இது நாற்காலிக்கான அங்கீகாரம், நபருக்கான அங்கீகாரம் இல்ல. தனி நபராக ஆணோ பெண்ணோ அங்கீகாரம் வேண்டும் என்றால் அறிவின் திவலைகள் வெளியிலே தெரிக்கிற போதுதான் அங்கீகாரம் கிடைக்கும். அவ்வைக்கு அப்படிதான் கிடைச்சது. அங்கீகாரம் கொடுக்கிற அளவு அவ்வைக்கு என்னங்க இருந்தது? பெரிய தோற்றம் வடிவு எல்லாம் இருந்ததா? இல்ல. நாமே சொல்லிட்டு அவங்க பாட்டியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, பாட்டிகளும் அழகா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அவ்வை பாட்டி அந்த அழகுக்காக பெருமை பெற்றவர் அல்ல. அப்ப காசு நிறைய இருந்ததா? காசு இருக்கிறவனுக்கு எப்பவுமே அவன பணக்காரனை சுத்தி 10 பேரு, பைத்தியக்காரனை சுத்தி 10 பேரு. அப்ப பணம் இருக்கிறவர்களை சுற்றியும் நிறைய பேர். இந்த ஃபேன் என்னங்க ரொம்ப தொந்தரவு இருக்கேன். சரி, ஓகே. பணம் இருப்பதனாலே அங்கீகாரம் வந்ததா? இல்லை. அப்ப எதனால் வந்தது என்றால் அவளுடைய அறிவினால் வந்தது. எப்படி? ஏதாவது உதாரணம் இருக்கா? ஒரு மன்னனை பாராட்டுவதற்காக புலவர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே. உடனே நம்ம புலவர்கள் நீள நீளமா எவ்வளவு பெரிய கவிதை எழுதிட்டாங்க. 23ஆம் புலிகேசியில வடிவேலு 2 புலவர்கள் பாட வரும்போது மல்லாந்தா பாடு. அது மாதிரி மன்னர்களை பாராட்ட ஏகப்பட்ட பாட்டு எழுதிக்கிட்டு வந்துட்டாங்க. நீள நீளமா படிக்கிறாங்க எல்லா புலவர்களும். கடைசியில் அவ்வையினுடைய முறை வந்தது. நீ பாடு அரசரை பற்றி. வரப்புயர அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருச்சு. இந்த மன்னனுக்கு புரியவே இல்லை. என்னம்மா பாட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சே, அவ்வளவுதான் பாட்டு. வரப்புயரன்னு ஒரு வாழ்த்தா? அவ்வை சொன்னா, நான் சொன்னது உனக்கு புரியல. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று அவ்வை சொன்னார். ஒரு வரப்பு உயர்ந்திருக்கிறது என்றால் இந்த வரப்பை நல்லா எடுத்து கட்டிருக்காங்கன்னா நீர் தேங்கும், நீர் உயரும். நீர் வளம் நன்றாக இருந்ததென்றால் பயிர் நன்றாக இருக்கும். பயிர் நன்றாக இருந்தால் மாத்திரம்தான் ஒரு சமூகத்தில் மக்கள் நன்றாக வாழ முடியும். மக்கள் நன்றாக வாழ்ந்தால் அரசன் தானாவே நல்லா இருப்பான்ப்பா, நான் வாழ்த்தணும்னு அவசியம் இல்லைன்றத வரப்புயர்ன்ற ஒரு சொல்லுல சொல்லிட்டு இந்த அம்மா வந்திருக்குன்னா இத்தனை பெரிய
ஒரு படைப்பாளி, ஒரு புத்திசாலி, தமிழ் சமூகத்தினுடைய விவேகத்தினுடைய ஆணி வேர் என்று நான் மதிக்கின்ற அவை இந்த பகுதியிலே இருந்து இத்தனை செயலையும் செய்திருக்கிறாள் என்றால் இங்கே வாழ்கிற நீங்களும் கொடுத்து வைத்தவர்கள். அவை பாடிய அந்த தமிழை தாய்மொழியாக கொண்டு இருக்கிற நாம் எல்லாருமே கொடுத்து வைத்திருக்கிறோம். இன்டெலிஜென்ஸ் என்றது மொழியினால மாத்திரம் வரையறுக்கப்படுவது அல்ல. மொழி அறிவு என்பது ஒரு பெரிய அறிவு. ஆனால் புத்திசாலித்தனம் என்பது மொழி அறிவு மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டிய விவேகம். அதனால்தான் வள்ளுவன் ஒரு இடத்தில் கூட குறளில் தமிழ் என்று சொல்லி பயன்படுத்தவே இல்லை. எங்கே இருக்கா திருக்குறள்ல தமிழ்? எங்கே எதிர்க்கார? கிடையாது. இன்னும் சொல்ல போனால் திருவள்ளுவர் என்று நாம் வணங்குகிற அவருடைய பெயரே வள்ளுவரா என்பது உறுதி செய்யப்படவே இல்லை. ஒரு எங்கே பெயரை போட்டிருக்காரா? ஒரு சிற்பி எங்காவது தன்னுடைய சிற்பத்தில் பெயரை போட்டுக் கொள்வானா? நண்பர்களே, அது அவர்களுடைய தர்மம், அது அவர்களுடைய தன்னறம். ஒரு சிற்பி கூட பேரை போட்டுக்க மாட்டான். நாம தான் ஒரு லைட் வாங்கி கொடுத்துட்டு அதுல முக்காவாசி நம்ம பேரை எழுதிப்போம். இருக்கிற 64 சிற்பங்களை செதுக்கி இருக்கிற சிற்பி யாருங்க? சிற்பி யாருக்கா தெரியுமா? இங்க உங்களுடைய தானுமாலயன் ஆலயம் இருக்கிறது, எவ்வளவு சிற்பங்கள் இருக்கு. சிற்பி பேர் என்ன தெரியாதுங்க, தெரியக்கூடாது. அதுதான் அவர்களினுடைய அறம். அப்படித்தான் வள்ளுவன் ஒரு சிற்பி மாதிரி திருக்குறள் என்று வழங்கப்படுகிற இலக்கியத்தில் தன் பெயரை எங்கேயுமே வள்ளுவன் பதிந்தது இல்லை. அந்த குறள் என்பதனாலே, ஒருவேளை அவர் சார்ந்த சமூகத்தினுடைய பெயர் என்பதனாலே வள்ளுவன் என்ற பெயர் வந்து மரியாதைக்காக திரு அதிலே சேர்ந்து திருவள்ளுவர் என்று நாம் ஒரு ரெஃபரன்ஸுக்கு சொல்றோமே தவிர அவர் பெயர் அதுதான் என்பதற்கு ஒரு விதமான சான்றையும் அவர் விட்டு செல்லவில்லை. அப்போ மாமேதைகள், விவேகிகள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் ஒரு மக்கள் திரளுக்கு, ஒரு ஜாதிக்கு, ஒரு சமயத்துக்கு, ஒரு மொழி பேசுபவர்களுக்கானவர்கள் அல்ல, அவர்கள் உலகத்துக்கு பொதுவானவர்கள். அவ்வையும் அப்படித்தான். அப்படிப்பட்ட மாபெரும் விவேகியினுடைய மண் இந்த மண். அந்த அவ்வைதான் ஊக்கமது கைவிடேல் என்று சொல்லியிருக்கின்றனர். ரொம்ப சந்தோஷம். சென்னையிலிருந்து இந்த இடத்திற்கு வந்து இந்த புத்தக கண்காட்சியில் கலந்து கொள்வதற்கு ஒரு பெரிய ஏரியாவில் நடத்துறீங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. சில இடத்துல இடம் கம்மியாக இருக்கும், அதுக்குள்ளே கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. உங்களுக்கு பெரிய இடம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பின் பெயர் ஆனா ஆவண்ணா. அது என்ன ஆனா ஆவண்ணா அப்படின்னா, அதுக்குள்ளே என்ன வேணாலும் அதுக்குள்ளே கொண்டு வந்துடலாங்கிறதுக்காண்டி இந்த ஆனா ஆவண்ணா அப்படின்னு ஒரு தலைப்பு. நான் இது மாதிரியான நிகழ்வுகளுக்கெல்லாம் போகிறப்ப பெரும்பாலும் என்ன பண்ணுவோன்னா, ஒரு தலைப்பு இருந்தாலும் கூட அங்கே வந்திருக்கக்கூடியவர்களிடம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொள்வது ஒரு நமக்கு சௌரியமாகவும் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறத விட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசினா சற்று கவனித்து கேட்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். அதனால் ஒரு மைக்கு உள்ளே கொடுப்போம். நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், அதை நான் ஆனாவுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். சரியா? மைக் இருக்கா? ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள 30க்கும் மேற்பட்ட திருக்குறள்களை எண்களோடு சொல்லி நான் இன்னைக்கு தான் சார் முதல்ல பார்த்தேன். சார் வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், ரொம்ப நல்லா இருந்தது சார், வாழ்த்துக்கள். அவ்வளோ ஷார்ட்டர் டைமுக்குள்ள அவ்வளவு குறள்கள், அதற்கு அர்த்தம், அதோடைய எண், அது எல்லாமே. மைக்கு கொடுங்க கொடுங்க. உங்க ஊர்ல பேச மாட்டீங்களாம்ல, பார்ப்போம். இப்போ தெரிஞ்சிடும்ல. நீங்கள் உரையாற்றிடாதீங்க, என்ன தலைப்பில் நான் பேசுகிறேன்னு சொல்லிடுங்க. இங்கே ஒருத்தர் கேட்குறாரு பாருங்க. நீங்கள் தான் சத்தமாக பேசுறீங்களே, சொல்லுங்க சொல்லுங்க. கேட்குது கேட்குது. ஓகே, என்ன மாதிரி புக்கெல்லாம் படிக்கணும்? சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்ஸ் ஃப்ரம் புக். அதனால என்ன மாதிரி புக்கு படிக்கணும்? ஓகே, என்ன புக்ஸ் படிக்கணும்? இளைய தலைமுறைக்கு புக்ஸை படிக்கிறதுக்கான ஆர்வம். நான் பேசுவேன், நீங்கள் தலைப்பு மட்டும் சொன்னால் போதும். ஃபுல்லாக நீங்களே பேசிவிட்டா அப்புறம் நான் எந்த பேசுறது? என்ன புக்ஸு இளைய தலைமுறைக்கு படிக்கும் ஆர்வத்தை உண்டாக்குவது எப்படி? அவரே கேள்வியும் சொல்லிவிட்டு அவரே பதிலையும் சொல்லிவிடுறாரு. சொல்லுங்க மேடம். அவர் தான் நியாயஸ்தன். இதுக்கு எதுக்கு மைக்குன்னு அதான் ஒரு சத்தமும் இல்லையே. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கல்விங்கிற இதில் பேசணும் சார். கல்வியில் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடியவங்களை பற்றி பேசியிருக்கிறீங்க. அப்புறம் லாஸ்ட் பெஞ்சஸை பற்றி பேசிக்கிறீங்க. இந்த மிடில் உள்ள ஒரு மாதிரி படித்து பாஸ் ஆகி போனவங்களையும் பற்றி பேசியிருக்கிறீங்க. இனி ஒன்று, அந்த ரெண்டு இல்லாமல் கொஞ்சம் ஃபெயில் ஆகி அடுத்ததில் பாஸ் பண்ணி இருப்பாங்கல்ல சார்,
அவங்களுக்கு எத்தனை லேயர்? இப்ப ஃப்ரண்ட் பெஞ்ச், மிடில் பெஞ்ச், லாஸ்ட் பெஞ்ச். இது நீங்க சொல்றது எந்த பெஞ்ச்? நான் வந்து மிடில் இல்ல, ஒரு அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் அதுக்கு அவங்களுக்கு மேல அழுத்தங்கள் நிறைய இருக்கும். பாஸ் பண்ணலையே, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், அவங்களுக்கு ஃபெயிலியர்ஸ். ஓகே, அவங்கள பத்தி பேசுங்க சார். டீச்சரா நீங்க? இல்ல சார், டீச்சர் இல்லையா? குறைஞ்சபட்சம் டியூஷன் டீச்சராவது இருக்கணுமே. இல்ல சார், கவர்மெண்ட்ல வர்க் பண்றேன். ஓகே. ஃபெயிலியர்ஸ் இன் எஜுகேஷன். வணக்கம் சார். வணக்கம். பேரண்ட்ஸ் குழந்தைங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? பேரண்ட்ஸ் குழந்தைங்க ரிலேஷன்ஷிப். எத்தனை வயசு பசங்க? காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்களா? எஸ். ஓகே. வணக்கம். கல்லூரி மாணவர்களின் எதிர்காலம் ஏன் சரியா இல்லையா? நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்களோ? படிச்சு முடிச்சு போறது பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு எங்களை வந்து சொல்றது ஒழுங்கா இருங்க. படிக்கிறப்பெல்லாம் எல்லா அதையும் பண்ணி முடிச்சுட்டு புதுசாக வர்றவங்க மட்டும் ஒழுங்கா இருக்க தம்பி. கல்லூரி மாணவர்களின் எதிர்காலம். வணக்கம். வணக்கம் சார். நல்லவனாகவும் இருக்க முடியல, கெட்டவனாகவும் இருக்க முடியல. இந்த காலத்துல வல்லவனா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கைன்றாங்க. வல்லவனுக்கான இந்த காலத்து இலக்கணம் வேணும். இது தெரிஞ்சா நானே வல்லவனா இருப்பனே. நல்லவனாகவும் இருக்க முடியல, கெட்டவனாகவும் இருக்க முடியல. ரொம்ப போராடுறாங்க. பிசினஸ் மேனா இருக்கீங்களா? சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங். இந்த காலத்து ஜெனரேஷன் பசங்க எப்படி இருக்கணும்? நீ ஏமா ஜூன் தமிழ்ல ஹிந்தி டப்பிங் சீரியல் மாதிரி பேசுற? திரும்ப பேசு. இந்த காலத்து ஜெனரேங்க பசங்க வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? யார் சொன்னா அதை கேட்க சொல்லி? ஒண்ணா நான் தான். நீ அதான் கேக்குறீ. என்ன படிக்கிறமா? 9th என்டர் ஆயிக்கேன் சார். ஆதர்ஷ் வித்யா கேந்திரா வெட்டுனி மேடம் கேம்பஸ்ல படிக்கிறேன். அது பரவாயில்ல. உன் கிளாஸ் ரூம்ல எத்தனை பெஞ்சில் உட்காந்துருக்கலாம் வேண்டாம். 9th படிக்கிற. ஆமா சார். இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? ஆமா சார். ஓகே. நாகர்கோவில்ல கொஞ்சம் வித்தியாசமா பேசுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இது பயங்கர வித்தியாசமால இருக்கு. ஏன்டி இப்படி பண்ற அப்படிம்பாங்க, கேட்டிருக்கேன். அந்த ஒரு காமெடி சீரீஸ் நான் தொடர்ந்து பார்ப்பேன் எங்க வீட்டுல. சொல்லுங்க சார். இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸ்டடீஸ்க்கு கொடுக்க இம்பார்ட்டன்ஸை வந்து யாருமே பிளேயிங்க்கு கொடுக்கற ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ என்ன ஸ்போர்ட்ஸ் விளையாடுறீங்க தம்பி? சார், நான் கிரிக்கெட்ல பிளேயரா இருக்கேன். ஓகே. இல்ல ஸ்போர்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, கேமிங்க்கு கொடுக்கறது இல்ல. பப்ஜி எல்லாம் இப்ப நீங்க அதுல சேர்த்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல நான் வாண்ட் டு அப்படிங்க அந்த மாதிரி போகாம கிரவுண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. படின்னு சொல்றாங்க. விளையாடுன்னு யாருமே சொல்றது இல்ல. 10th படி, 12th படி, காலேஜ்னா படி, விளையாடுன்னு சொல்றதே இல்ல சார். அது ஏன் அப்படின்னு சொல்றத? ஓகே. ஆனா இந்த ரெண்டு சிக்கலுக்கு அதே நான் சொல்றேன். ஏன்னா இப்ப முன்னாலாம் கிரவுண்ட்ல விளையாடுவாங்க, இப்பெல்லாம் கிரவுண்ட்ல தான் டென்ட்டே அடிக்கிறானுவோ. கிரவுண்ட்ல போய் பார்த்தா ஸ்டம்ப் எல்லாம் தனியா இருக்கு, இவங்க எல்லாம் சைடுல இருக்கானுவோ. ரெண்டு வகையான பிரச்சனை இருக்கு அதுல. சென்னையில பாத்துருப்பீங்களா இருக்கும், கன்னியாகுமரி. நாகர்கோவில்ல ரூம் போட்டா தங்க முடியும்? பார்த்து தானே சொல்ல முடியும். ஓரளவு சொல்றேன் சார். நீங்க கன்னியாகுமரி வந்துட்டீங்கன்னா ஒரு ஊருக்கு 3 கிரவுண்ட் இருக்கு சார். நீங்க எங்க போனாலும் விளையாடலாம், கிரிக்கெட்லாம் விளையாடலாம். அங்கெல்லாம் கிரவுண்ட் இருக்கும், விளையாட முடியாது சார். அதான் சார், கன்னியாகுமரி வந்து வேற, சென்னை வேற. அதான் சொல்றேன். ஆனா பிரச்சனை ஒன்னா தானே இருக்கு சார். பிரச்சனை தானே, விளையாட விட மாட்டேங்கிறாங்க. ஆமா சார், அதான் பிரச்சனை தான். வேறு தலைப்பு இயற்கை பாதுகாப்பு. இயற்கை பாதுகாப்பு, பெண் பாதுகாப்பு. என்ன தம்பி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நவரும் பேசுற மாதிரி இருக்கே, ஒன்னோட ஒன்று கணக்கே பண்ண முடியாமல் இருக்க. வேறு சார், எந்த டாபிக்கும் வேண்டாம் சார், கொஞ்சம் ஜாலியா பேசினா போதும் சார். அப்படியா? ஆமா. அவங்க ஒரு ஜாலி மூட்ல இருக்காங்க. வேறு அவங்க தலைப்பு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் யோசித்த தலைப்பு வந்து, இந்த தலைமுறை வந்து பெற்றோர்களை வந்து மதிக்காம வளர்றாங்க. கொஞ்சம் வித்தியாசமா நம்ம அப்பாக்களை வந்து நம்ம எப்படி பார்த்தோமோ அப்படி பார்க்காம நம்ம வந்து இந்த தலைமுறையுமே ஒரு தோழனா வளர்க்கும் போது அவங்க வித்தியாசமா வளர்றாங்க. அதை நம்ம ஒரு எப்படி வளர்க்கலாம் பிள்ளைகளை? இப்ப பிரச்சனை நம்ம வளர்க்கறத பத்தி சொல்றீங்களா, பிள்ளைங்க மதிப்பளிக்கலன்னு சொல்றீங்களா? மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன படிக்கிறாப்ல உங்க பிள்ளை? சின்ன பசங்க தான், 4ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ். அவன் மதிக்கிறானா இல்லையானே தெரியாது. எப்பன்னு இப்பே டயர்ட் ஆயிட்டீங்கன்னா அவன் 12th எல்லாம் வந்தானா எவ்வளவு கஷ்டம் இருக்கு. இப்பே பதட்டமா இருக்கோ? எல்லாருக்கும் சேர்த்து தான், அக்கா பிள்ளைங்க எல்லாருக்கும் சேர்த்து. எல்லாரும் சேர்த்து. பாவம் அவங்க பிள்ளை மதிக்கலன்னா கூட தாங்கிக்கலாம். அக்கா பிள்ளை, தங்கச்சி பிள்ளை யாருமே மதிக்கலங்களாப்ல. ஓகே, லாஸ்ட் ஒன்.
என்ன மற்றவங்களுக்கு ஓகே போலாமா? எனிதிங் எல்ஸ்? வீட்டையும் நாட்டையும் காக்கிற மாதிரி படிப்பா? எல்லா படிப்புமே அதுக்கு தானே இல்லையா? வீட்டையும் நாட்டையும் காப்பதை போன்ற படிப்பு. வீட்டையும் நாட்டையும். இளைஞர்கள் தவறான பாதைக்கு போகிறார்கள். சரி சார், வணக்கம் சார். தற்கால கல்வி முறையும் மாணவர்களின் எதிர்காலம். தற்கால கல்வி முறையும் மாணவர்களின் எதிர்காலம். இப்ப கல்வி முறையில் என்ன பிரச்சனை? போஸ்ட் கொரோனாவுடைய இம்பாக்ட். அது வேணா சொல்லலாம். பட் கல்வி முறையை வந்து எப்போயுமே நம்ம கொஸ்டின் பண்றோம். ஆனா கொஸ்டின் பண்றவங்களுக்கு கல்வி முறையை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கான்னு தெரியல. இப்ப இருக்க கல்வி முறையில என்ன பிரச்சனை? இது ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. அது கல்வி முறை இல்ல, அது இப்போ வந்து சூழ்நிலை. அந்த டெக்னாலஜிக்கல் ஓரியன்டட் டெக்னாலஜி ஓரியன்டட் ஆன்லைன் எஜுகேஷன் சிக்கல்கள் பத்தி பேசுறீங்க. ஆமா, அதோட இம்பாக்ட் என்னங்கறத சொல்லுங்க. ஓகே, போலாமா? ஸ்டார்ட் பண்ணிட்டா? சார் வந்துருங்க. போதும் போதும், வருது இருக்குன்னா சொல்லிடுங்க. ஆல் குட், போலாமா? சார், அச்சம்ன்ற வார்த்தையை பிரித்து. பயம். பயம் என்ன புரியல? பயம் எதெல்லாம் பத்தி பயப்படுறோம் இன்னைக்கு, அந்த மாதிரியான ஒரு விஷயம். பயம் வேணுமா அந்த மாதிரி கேக்குறீங்க? பயந்துட்டு இருக்கோம். அது என்னென்ன மாதிரியான பயங்கள்? நீங்க வேற ஏதோ தனிப்பட்ட முறையில கேக்குறீங்க, அதை தலைப்பா சொல்றீங்க. என்ன பயம்? உங்க மனைவி வந்திருக்காங்களா இல்லையா? இல்ல, பக்கத்துல இருக்காங்க. அப்புறம் என்ன பயம் தான்? அதனாலதான் தைரியமா பேசுறேன். இல்ல இல்ல, அதாவது ரெண்டு இருக்கு. பயத்திலையும் வீரத்திலையும் ரெண்டு விதமான வீரம் இருக்கு. மைக் வாங்கிருங்க. ஒரு 1000 பேர் ஒரு இடத்துல நின்னாங்களாம். 1000 பேர் ஒரு இடத்துல நின்றுருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. சார் மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, யாரெல்லாம் பொண்டாட்டிக்கு பயப்படுறவங்களோ அவங்கெல்லாம் இந்த பக்கமாக வந்திருக்காங்க. முதல்ல 2 பேர் வந்திருக்காங்க, அப்புறம் 4 பேர் வந்திருக்காங்க, 8 பேர், 10 பேர், 100 பேர்னு வந்து கிட்டத்தட்ட பார்த்தா எல்லாம் வந்துட்டாங்க. ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இந்த பக்கம் நிற்கிது. ஸோ த அவார்ட் கோஸ் டு அப்படின்னு பொண்டாட்டிக்கு பயப்படாதவரே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இதை கொடுக்கலான்னு பார்த்தா அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் உங்கள் பொண்டாட்டி பயப்பட மாட்டீங்களா? 999 பேர் ஒரு பக்கம் வந்துட்டாங்க, உங்களுக்கு பயம் இல்லையா அவங்க மனைவியை பார்த்து அப்படின்னு. அவர் சொல்லியிருக்காரு, இல்லை இல்லை, என் பொண்டாட்டி கூட்டம் இருக்க பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அதனால நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அது மாதிரி அவர் ஏதோ ஒன்று பயம், அது என்ன பயம்னு எனக்கு தெரியல, அதை நானே கண்டுபிடிச்சி குறுப்பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கு, என்னன்னே புரியாம. எனியோ யுவர் டாபிக்ஸ் ஆர் என்ன புக்ஸ் இளைய தலைமுறைக்கு சஜஸ்ட் பண்ணலாம், என்ன புக்ஸ் எல்லாம் படிக்கணும், இளைய தலைமுறை இளைய தலைமுறைக்கு ஆர்வத்தை உண்டாக்க, புத்தகம் படிக்கும் ஆர்வத்தை உண்டாக்க என்ன செய்ய வேண்டும், கல்வியில் ஃபெயிலியர் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க ரெண்டாவதா அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கு அல்லது அடுத்த சான்சஸ் இருக்கிறத அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். பேரண்ட்ஸ் குழந்தை ரிலேஷன்ஷிப், கல்லூரி மாணவர்களின் எதிர்காலம், நல்லவனாகவும் கெட்டவனாகவும், நல்லவனாக இருக்கும்ல கெட்டவனாக இருக்கும்ல வல்லவனாக இருப்பது எப்படி, இந்த ஜெனரேஷன் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அது வந்து இந்த ஜெனரேஷன் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அந்த கொஸ்டின் இது. அப்புறம் ஸ்டடீஸ், ஸ்போர்ட்ஸ் படிக்க தான் சொல்கிறாங்க, விளையாட விட மாட்டேங்கிறாங்க, இயற்கை பாதுகாப்பு, பெண் பாதுகாப்பு, இந்த தலைமுறை பெற்றோர்களை மதிப்பதில்லை, வீட்டையும் நாட்டையும் காக்கும் படிப்பு, தற்கால கல்வி முறை, டெக்னாலஜி ஓரியன்ட், ஆன்லைன் எஜுகேஷன், அச்சம், பயம். அப்பா, நான் ரிவர்ஸ்லேருந்து வரவா, அச்சம் பயம். அவர் என்ன நினச்சிக்கிட்டு கேட்டாருன்னு தெரியல, பட் அது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு போல எனக்கு படுகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள சின்னதாக ஏதோ ஒரு அச்சம் இருக்கு. என்ன அச்சம்னே தெரியாது. டெய்லி அப்பப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சின்னதாக ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், எதுக்குன்னே தெரியாது. உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு பெரிய டிசீஸ் இந்த கொரோனாவோட ஒரு டிசீஸ் இருக்குன்னா அதுக்கு பேர் என்னமோ மாதிரி இருக்குன்னு ஒரு நோய் இருக்கு. அந்த நோய்க்கு இது வரைக்கும் எவனும் மருந்து கண்டுபிடிக்கல, தடுப்பூசியும் இல்லை, எப்போ வரும்னு சொல்ல முடியாது. வந்தால் அது பெரிய ஆபத்து. காலையில் எந்திரிச்ச உடனே என்னமோ மாதிரி இருக்கும், ஏன்னே தெரியாது, என்னமோ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க இன்னொருத்தவங்களும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னமோ மாதிரி இருக்கு, என்னன்னே தெரியலை அப்படின்னு இவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நைட்டு சரியாக தூங்கியிருக்க மாட்டேன், இன்னும் சத்து நேரம் படுத்து தூங்கி இருந்துச்சு, காலைல ஒரு சூடாக காப்பியை குடிச்சு நல்லா இருப்போகுது அப்படிம்பாங்க. ஒரு 8 மணிக்கு திரும்ப ஃபோன் பண்ணுவாப்புல, நீ சொன்னபடி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு காப்பி கீப்பி எல்லாம் குடிச்சாச்சு, அது என்னன்னே தெரியல, மசன்னு இருக்குது மண்டைக்குள்ள. உடனே அவங்க கேட்பாங்க, அது வீட்டில் பிரச்சனையா, காலேஜில் பிரச்சனையா, இல்லை அந்த கேட்டகரிக்கு கேட்பாங்க, கணவரோட பிரச்சனையா, பாய் ஃப்ரெண்டோட பிரச்சனையா, சாப்பாட்டில் பிரச்சனையா, பிள்ளைகளால் பிரச்சனையா, எதுன்னு தெரிஞ்சால் நானே சொல்லிட மாட்டேன்னா, என்னன்னு தெரியல, ஆனால் என்னமோ மாதிரி இருக்கு. ஆனால் ஒழுங்காக கிளம்பி வேலைக்கு போ, இல்லை வேலையை பாரு, சரியாயிரும். ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுவாப்புல திரும்ப, நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், என்னன்னே தெரியலை, என்னமோ மாறி இருக்கு.
அப்ப அந்த எதிர்மனையில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னமா அது காரணம் சொன்னா தானப்பா சொல்ல முடியுதுக்கான தீர்வை, காரணமே சொல்லாம என்னமோ மாதிரி இருக்கு, என்னமோ மாதிரி இருக்குன்னா அது எப்படிதான் சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. காரணம் தெரிஞ்சா நானே கண்டுபிடிச்சு சரி பண்ணிட மாட்டான்னு கடுப்பாய் இவங்க போனை வச்சிருவாங்க. ஒரு 4 மணிக்கு திரும்ப போன் பண்ணுவாங்க. இவங்க என்னென்னமோ பண்ணிட்டேன், ஒன்றும் நடக்கலை, என்னமோ மாதிரி இருக்கு, நீ என்னமாவது பண்ணி தொலை. இவங்க வெறியாயிருவாங்க, கடுப்பாயிரும், போனை வை. என்ன ரீசனே தெரியாம என்னமோ மாதிரி இருக்கு, என்னமோ மாதிரி இருக்கு, என்னமோ மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு மனுஷால் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுருவாங்க. இவங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஒரு 6 மணிக்கு இவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோனை போட்டு சொல்லு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. யார் என்னமோ மாதிரி இருக்குன்னு காலையில் 8 மணிக்கு சொன்னா கேரக்டர் சொல்லும். இப்போ இவங்க சொல்லுவாங்க, என்னன்னே தெரியலடி என்னமோ மாதிரி இருக்கு, இந்த நோய் இப்போ இங்கே வந்துடும், வீடு முழுக்க என்னமோ மாதிரி இருக்கும். இப்பவே கூட பல பேர் என்னமோ மாதிரி இருக்கு, கோபிநாத்லாம் வர்றானா போய் பார்த்துட்டு வருவோன்னு வந்த கோஷ்டியெல்லாம் இங்கே உண்டு, எனக்கு தெரியும். ரைட்டா? ஏன் இப்போ இந்த என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த வாழ்க்கை குறித்த நம்பிக்கை நமக்கு மிக குறைவாக இருக்கிறது. இந்த வாழ்க்கை என்ன ஆகுமோ, இந்த வாழ்க்கை இப்படியே போகுமோன்னு கொஞ்சம் பேருக்கு பயம், இந்த வாழ்க்கை எப்படியோ போயிருமோ அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு பயம், இருக்கிற வாழ்க்கை நீடிக்குமோ என்கிற பயம், இருக்கிற காசெல்லாம் காப்பாற்றிக்க முடியுமா அப்படிங்கிறது பயம், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் நாளைக்கு சந்தோஷமா இருப்போமா மாட்டோமாங்கிற பயம், இன்னைக்கு தான் வாழ்க்கை இப்படி இருக்கு நாளைக்கு நல்லா இருக்குமான்னு தெரியலையே, இப்படியே கடைசி வரைக்கும் ஏதோ வாய்க்கும் கைக்குன்னு வாழ்க்கை போயிருமோங்கிற பயம். மொத்தத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. இந்த பயத்துக்கெல்லாம் நாம தான் காரணமான்னு கேட்டா அது இல்லை காரணம். இந்த பயம் எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கக்கூடியது மகிழ்ச்சியாக இருப்பது என்பது பாவம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. டோன்ட் பி ஹாப்பி, சந்தோஷமாலாம் இருக்கக்கூடாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கெல்லாம் நம்மெல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்று சேருவாங்க. ஒரு 35 வயது மதிக்கத்தக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பழைய தோழிகளாக இருப்பாங்க, கசின்ஸாக இருப்பாங்க, நிறையா கிஸ் எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு நண்பர்களாக இருந்தவர்களாம். அதுக்கப்புறம் திருமணம் அப்படின்னு எல்லாம் வயசெட்டெலாம் என்ன இருப்பாங்க. சந்தித்த பிறகு ரொம்ப சந்தோஷமாக பயங்கரமாக சிரித்து பேசுவான். ஆண்கள்லாம் இளவு வீட்டில் இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. அங்கே போனாலும் சரி தான், எப்படா முடிச்சு தொலைங்கடா வீட்டுக்கு போகணும், இந்த வேட்டி வேற கசகசாங்கிறது கடுப்பாக இருக்குது. எல்லாரும் யாருன்னே தெரியாது, எல்லாரும் கும்பிட்டோட வணக்கம் வணக்கம், இவங்க நம்ம மேலே தர மச்சானோட 2வது 3வதோட ஆமாம் ஆமாம் அப்படிமா, அவருக்கு வர தெரியாது இவருக்கு அவரை தெரியாது, முறைப்படி கும்பிட்டு வைப்போம் இருக்கட்டும்னு அவங்க பாட்டுக்கு வாழ்வாங்க. லேடிஸ்லாம் அவ்வளோ சந்தோஷமாக பேசி சிரிப்பாங்க. பேசி சிரித்து முடித்தவொடனே அதில் ஒரு அம்மா சொல்லுவாங்க, நல்லா சிரித்து கண்ணுங்கள்லாம் தண்ணி இப்படியே வந்து நிற்கும், ஏன்னா அவ்வளோ சிரிச்சிருப்பாங்க பேசி. அப்போ டக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா சிரிச்சு விட்டேன் நாளைக்கு என்ன போகுதுன்னே தெரியல. மனிதனுக்கு மகிழ்ச்சியாக இருப்பது பயமாக இருக்கிறது. மகிழ்ச்சி துன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று நாம் ஏதோ ஒரு இடத்தில் நம்புகிறோம். மகிழ்ச்சியாக இருப்பது மனிதனிலிருந்து விலகிய ஒரு விஷயம், அதை போராடி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். மகிழ்ச்சியாக இருப்பது என்பது எப்போதோ கிடைக்கக்கூடிய அரிதான விஷயம் என்று நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை குறித்து நமக்கு தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட கற்பிதமான கதைகள் வாழ்க்கையை துயரம் என்று நமக்கு போதிக்கின்றன. வாழ்க்கைங்கிறது என்ன? கஷ்டம், போராட்டம், கஷ்டப்படணும், போராடணும், துயரப்படணும், கண்ணீர் விடணும், கக்கூஸில் உட்காந்து அழுகணும், பாத்ரூமில் உட்காந்து கதறணும், மொட்டை மாடியில் தனியாக போய் நிற்கணும், கடற்கரையில் அப்படியே வானத்தை பார்த்த வாக்கில் நம்ம சோகத்தெல்லாம் செலவிடணும். எவனாவது ஜாலியாக இருக்கான்னு யோசிச்சிருக்கமா? எப்பாடுபட்டாவது கஷ்டமாக இருக்கணும். கடவுளே வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாம இருக்கணும்னு பேர் வச்ச கதையாக கஷ்டப்பட்டு வாழ்றதுல மனிதனுக்கு ஒரு மகிழ்ச்சி. காரணம் வாழ்க்கை கஷ்டமாக இருந்தால் பின்னால் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம நம்புகிறோம். பின்னால் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். 70 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே செத்துட்டு போயிடுறோம், முடிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் மனுஷன் கஷ்டப்பட்டார். இந்த ஒத்த டயலாக்கு எதுக்கு சிரிக்காம இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. The perception of life is really confused. அதனாலதான் நம்ம இளைய தலைமுறை பிள்ளைகள் சற்று மகிழ்ச்சியாக இருந்தாலும் நமக்கு கோவம், என்ன கெக்கேன்னு சிரிப்பு. இதுல வேற மாதிரி சிரிக்கணுமா என்ன, அப்படி சிரிக்கணுமா என்ன? ஏன் 4 பேர் சிரிக்கிற பார்த்தா ஆத்திரம் வருது. நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் 4-5 கல்லூரி பெண்கள் 2 பசங்க உட்காந்து ஒரு ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டு சிரிச்சானுங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் 2 இட்லி கெட்டி சட்னி சாப்பிட்டு கார்னரில் இருக்க அங்கிளுக்கு ஏன் காண்டாகுது? ஒய் திஸ் மேன் பிகமிங் காண்டு? ஏன்? மகிழ்ச்சியாக இருப்பதுன்றது வாழ்விலிருந்து வெளியேறிய ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம். 2வது, எனக்கு அது கிடைக்கலேன்னு நினைக்கிறோம். இந்த காலத்து இளைஞர்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள், எப்படி வழி நடத்துவது, இதெல்லாம் சொல்றது யாருன்னு யோசிச்சு பாருங்களேன். காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல பக்கத்து காலேஜ் பிள்ளைய கையை பிடிச்சிருது கன்னியாகுமரிக்கு நாகர்கோவிலுக்கும் சண்டை வர்றதுக்கு காரணமான இந்த கேரக்டர் தான் இந்த கேள்வியை கேட்கும். முதல்ல வாழ்வியுடைய முதல் நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கங்க. ஜெயிக்கிறது, கொண்டாடுவது, பெரிதாக சாதிப்பது, 10th 494 மார்க் எடுப்பது, 12th 1185 பேர் இருக்கிறது, 150 ஓன் ஓட்டு பொண்ணை கட்டுறது, பெரிய டாக்டர் வீட்டில் வாக்கப்படுறது, எல்லாட்டி பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி போறது, எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது வாழ்வதலின் அடிப்படை நோக்கம் வாழ்வது தான். The very purpose of life is living. வாழ்வது தான் வாழ்வுடைய முதல் நோக்கம். நாம எல்லாம் சாதிக்கிறதா வாழ்வுடைய பெரு நோக்கம் சொல்றோம். அதனாலதான் எல்லாத்தையும் பிள்ளைகள் மேல திணிக்கிறோம். பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறது முக்கியமா, வெற்றிகரமானவர்களாக இருக்கிறது முக்கியமா? இதுதான் பெரிய பிரச்சனை. அவருக்குமே தான் பிரச்சனை. நல்லவனா இருக்கிறது கெட்டவனா இருக்கிறது ரெண்டுமே முடியல. வல்லவனா இருக்கிறதுக்கான சூத்திரம் தாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நல்லவனா இருக்கிறது சிரமமா இருக்கு, கெட்டவனா இருக்க மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்ப பிள்ளைகளை நம்ம போட்டு என்ன பண்றோம்? இதுல எவனாக்குறது நமக்கே தெரியல. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஃபார்முலா.
ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை சோதனை கொடுத்த எலி போல வீட்டில் வச்சிருக்கிறோம். ஒரு நாளைக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்குறது. அன்போடு இருக்கணும், அதான் முக்கியம். தம்பி காசு பணம் தாண்டா முக்கியம். அவர் வருவார், 30 திருக்குறள்ல 3 இடத்துல சொன்னாரு காசு முக்கியம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டு போயிடுவாரா, கேட்டாத அப்புறமா பொழைச்சி நல்லா இருந்துருவார். வாழ்க்கை நல்லா போயிடுச்சுன்னு நாசமா போயிடும். கேட்கறத கேட்கணும், கேட்டதோட விட்டணும் அப்படின்னு ஒரு நாள் கோபிநாத் சொன்னால அதை அப்படியே அச்சு பிசகாம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு நாள். மறுநாள் அவனே அதை ஃபாலோ பண்ண மாட்டான். நீ என்னதுக்கு இதை ஃபாலோ பண்ண போறேன்னு ஒரு நாள். கூகுளில் படித்ததில் ஒரு நாள், பக்கத்து விட்டு ஆண்டி சொன்ன கதை கேட்டு ஒரு நாள், நியூஸ் பேப்பரில் வந்த விஷயம் கேட்டு ஒரு நாள். இந்த வாழ்க்கையை எப்படியாவது சிறப்பானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பரிதவிப்பிலும் போராட்டத்திலுமே வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியான கூறுகளை நாம் மறந்து போகிறோம். வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படலாம் நீங்க ஒன்றும் போராடிலாம் ஜெயிக்காதீங்க. வாழ்க்கையே ஜெயிப்பதற்கானது தான். வாழ்க்கையினுடைய இயல்பே வாழ்வில் ஜெயிக்கிறது தான். நீங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது கஷ்டங்கிற முடிவெடுக்கிறீங்க. இயற்கையோ மனிதரோ அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப யாரோ ஒருவர் நம்மை படைத்திருக்க கூடும். ரைட்டா? கடவுள் படைத்திருக்கலாம் அல்லது இயற்கை படைத்திருக்கலாம் வச்சுக்கோங்க. இப்போ மனுஷன் இந்த மைக்கை தயாரிக்கிறான். ரைட்டா? தட்டுனா கரெக்டா சத்தம் வரணும். இப்படி வச்சு பேசினாலும் கேட்கணும், இப்படி வச்சு பேசினாலும் கேட்கணும். நீங்க கேட்டாலும் நல்லா இருக்கணும், நான் பேசினாலும் நல்லா இருக்கணும். இந்த கேமரா தயாரிக்கிறாங்க, அடுத்த வருஷம் தயாரிக்கிறாங்க. இப்போ செல்போன்ல எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி தயாரிக்கிறாங்க. அந்த ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய ஒருவர் என்ன நினைத்து கொண்டு அதை செய்வார்? இது ரொம்ப வெற்றிகரமான ஒரு பொருளாக இருக்க வேண்டும். த பெஸ்டா இது இருக்கணும், பெஸ்ட் ஆஃப் த மைக்கா இருக்கணும். என்னுடைய மைக்கு நான் உருவாக்குற இந்த ஆடியோ சிஸ்டம் பெஸ்ட் ஆஃப் த ஆடியோ சிஸ்டமா இருக்கணும். நான் உருவாக்குற இந்த கேமரா உலகத்திலே பெஸ்டான கேமராவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பின்னால ஓடுதல் ஒரு ஏசி பெஸ்ட் ஆஃப் த ஏசியாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சு தயாரிச்சாரு. பட் அது அப்படி இல்லை. ஓகே, அந்த கதை தனி. ஓகே, அப்படிதான் ஒவ்வொரு மனுஷன் நினைப்பாங்க. கேவலம் மனுஷன் தயாரிக்கிற பொருளே காலத்தை கடந்து வெற்றி பெற்றதாக இருக்க வேண்டும் என்று மனிதன் நினைப்பான் என்றால் கடவுளோ இயற்கையை உருவாக்கிய நீங்களும் நானுமா தோற்று போவோம். தோக்குறதுக்காக ஒருத்தனை படைச்சிருப்பான், தோக்குறதுக்காக ஒருத்தனை படைச்சிருப்பான். தோக்குறது தாங்க கஷ்டம். ஆக்சுவலா ஒரு அழகான பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க. நீங்கள் தோற்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சியில பாதி எடுத்தாலே ஜெயிச்சிடலாம். நம்ம தோக்குறதுக்கு தான் அவ்வளவு ட்ரை பண்றோம். இந்த உலகமே எனக்கு எதிராக இருக்கு, எய்த்த விட்டுக்காரன் நம்மளை போட்டு தள்ளணும்னு குறியோட தெரியலாம். ஒட்டுமொத்த நாகர்கோயில் கன்னியாகுமரி ஜில்லாவே எனக்கு எதிராக நிற்கிது. அவன் பாட்டுக்கு கடற்கரையில் சூரியனை பார்த்துக்கிட்டு சன்செட்ஸ் ஈவினிங்னு சுண்டல் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கான். போற வரவெல்லாம் எனக்கு எதிரியா இருக்கான். அவன் நம்மளை மறைக்கிறான். அவனுக்கு நம்ம மேல பொறாம. இந்த வாழ்க்கையில சோகமா இருக்கிறதுக்கு எவ்வளவு பேராமீட்டர்ஸை தேடுறோம் பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்த்து அவர் சிரிக்காம போயிட்டு அவனுக்கு பணம் வந்துருச்சுங்கிற திமிர். அவனே கடன் வாங்கின கடுப்புல தெரியறான். We don't know that what others life is happening. நாம் என்ன நினைக்கிறோமா, இந்த உலகமே நமக்கு எதிராக நிற்கிறது. நம்ம வாழ்க்கையை சோகப்படுத்திக்க எல்லா பிரயத்தனங்களையும் எடுக்கிறோம். என்னுடைய பிள்ளை சரியில்லை, கணவர் சரியில்லை, என்னுடைய மனைவி சரியில்லை, எனக்கு சொத்து சுகம் இல்லை, எனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கடைசியாக ஒரு டயலாக் சொல்லு, எல்லாம் இருந்தும் மனசுக்கு ஒரு குறையா இருக்கு. அப்ப குறையா இருக்கணுங்கிறதா நம்ம இன்டென்ஷன். ஏன்னா மகிழ்ச்சி என்பது வாழ்வின் விரோத போக்குன்னு நம்ம நினைக்கிறோம். மகிழ்ச்சியாக இருப்பது பாவம் என்று நினைக்கிறோம். மகிழ்ச்சியாக இருப்பவர்களை பொறுப்பற்றவர்கள் என்று முத்திரை குத்த பார்க்கிறோம். சில பேர் ஜாலியா இருப்பான். ஜாலியா இருக்கவனோட எதெல்லாம் நீங்க அசோசியேட் பண்ணீங்கன்னு கவனிங்க. சந்தோஷமாக சிரித்து பேசக்கூடிய ஒரு ஆளோடு நீங்க எதையெல்லாம் அசோசியேட் பண்ணீங்க பெருபாரியா கவனிச்சு பாருங்க. பொறுப்பு இல்லாதவர். ஓகே, குடும்ப பொறுப்புகளிலிருந்து விலகி இருப்பவர், அவருக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா சபை நாகரிகம் தெரியாதவர், கெக்கே பெக்கே வென்று இருப்பார். உங்களுடைய எந்த கருத்தை பத்தியும் கவலைப்படாம அவன் சந்தோஷமா இருப்பான். நீங்க அவனை நினைச்சே சோகமா இருப்பீங்க. அவன் ஜாலியா தான் இருப்பான். உங்களுக்கு அடுத்தவரின் அங்கீகாரம் தேவைப்படுகிறது. இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நாம் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் we expect recognition from every other person on a everyday basis. முன்னால கூட பரவாயில்லை. இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள்லாம் 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்களாம் என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? இப்போ 18 வயசுல இருக்க நீங்க 12 வயசுல இருக்கப்ப கூட நம்ம வீட்டில் எதிர்த்து என்ன பேசியிருப்போம்? நீ ஏன் சித்தப்பா பத்தி கவலைப்படுற, நீ ஏன் அத்தையை பத்தி கவலைப்படுற, நீ ஏன் மாமா பத்தி கவலைப்படுற, அவங்க சொன்னா நமக்கு என்ன, அடுத்தவர்களை பற்றி கவலைப்படாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு பயங்கர பிம்பிலிக்கு பிலாப்பி விட்ட பகையரா முழுக்க இன்னைக்கு 21 வயசுல இன்ஸ்டாகிராம்ல எவனா கமெண்ட் சொன்னா கூப்பிடப்படுது அழுகுறாங்க. இதுக்கு மாமா மச்சன் சொன்னதுக்கே கேட்டுக்கிட்டு பேசாம இருந்திருக்கலாம். மாறிடுச்சா உலகம்? டெக்னாலஜி தான் மாறி இருக்கு. மனசு அதை விட பன்மடங்கு பின்னால போயிருக்குது. யாரோ ஒருத்தன் கூட நம்மளை தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு கவலைப்படுறான். யாருன்னே தெரியாது. உங்களை காண்டேத்துறது தான் அவனுடைய அடிப்படை நோக்கமே. அவன் காண்டேத்துறது தானே இருப்பான். லைஃப் நம்ம எங்கெல்லாம் கொண்டு சுருக்கிக்கிறோம் பாருங்க. 1000 அன்பான மனிதர்கள் சுற்றி இருந்தாலும் கூட அவர்களை பற்றி சற்றும் கிஞ்சித்து எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டேன். ஆனா நம்ம குடும்பத்தில் நம்ம குறை சொல்றதுக்கு ஒரு கேரக்டர் பாருங்க. நம்ம வாழ்க்கையை அவங்ககிட்ட கொண்டு போய் அடமான வைப்போம். இதை செஞ்சு அந்தாள் என்ன சொல்லுவான், இப்படி பண்ணிட்டு அந்தாள் என்ன சொல்லுவான், நீங்க என்ன பண்ணாலும் நொய் தான் சொல்லுவான். ஆனா முழுக்க முழுக்க இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கை எங்க கொண்டு அடமான வைக்கிறோம்? தன்னை பற்றி தவறாக யார் கருத்து சொல்லுவார்களோ அவருடைய குட் புக்ஸுக்குள்ள இடம் பெறுவதற்கு நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க எல்லாருமே கவனிச்சு பாருங்க. எல்லார் குடும்பத்திலயும் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் நீங்க என்ன பண்ணாலும் உங்களை தப்பு தான் சொல்ல போகுது. ஆனா நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் அவனை திருப்திப்படுத்துறதுலே போயிடும். உங்களுக்கு பிடிக்காதவர்கள் அல்லது உங்களை பிடிக்காதவர்களை பற்றி உங்கள் வாழ்க்கையை முழுக்க நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் உங்களை பிடித்த 100க்கும் மேலானவர்களை நீங்க இழக்க வேண்டியவர். அவங்க தான் உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் தரவும். ஆனா நம்ம அட்டென்ஷன் முழுக்க எங்க இருக்கு? ஒரு பெர்ஃபெக்ட் லைஃபை வாழணும்னு ஆசையா இருக்கு.
வாட் இஸ் கால் பர்ஃபெக்ட் லைஃப்? இந்த பர்ஃபெக்ட் லைஃப் அவங்களே டெஃபினேஷன்லாம் வச்சிருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் பர்ஃபெக்ட் லைஃப், இப்படிலாம் இருந்தால் பர்ஃபெக்ட் லைஃப். இந்த உலகத்தில் சூப்பர் லைஃப்னு ஒன்று கிடையாது, சுமார் லைஃப்னு ஒன்று கிடையாது. அவன் லைஃப் அவனுக்கு சூப்பர், அவ்வளவுதான். வாச்சது தான் பொண்டாட்டி, வாச்சது தான் புருஷன், ரைட்டா? டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மெனி திங்ஸ் இன் லைஃப். லைஃப் இஸ் சோ சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட் இட். இந்த வாழ்க்கையில நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சும்மா இருக்கணும் போதும். அதை சொதப்பாம, காம்ப்ளிகேட் பண்ணாம, கடுப்பேத்தாம, இது என்னன்னே தெரியாத அளவுக்கு குழப்பிக்காம இருந்தா போதும். லைஃப்ல அடிப்படையில் இப்ப என்ன ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னு கேட்டா, முன்னாலெல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை தான் நம்ம அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணியிருந்தோம். ஒரு 10 வருடத்துக்கு முன்பு நான் மேடைகளிலே பேசக்கூடிய போது அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நாளும் உங்கள் பிள்ளைகளை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிடாதீர்கள், அது மிகப்பெரிய ஆபத்து. இப்போ சமீபமான சில விஷயங்களை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, பிள்ளைகளை கம்பேர் பண்ணுறது கூட பரவாயில்ல போல இருக்கு. இப்போ நம்ம இன்னொருத்தரோட நம்மளை கம்பேர் பண்ணுறது தான் ரொம்ப அதிகரிச்சு. முன்னாலேயாவது பக்கத்து வீடு, எழுத்த வீடு, சொந்தக்காரன், தாய பிள்ளை கல்யாணத்துக்கு போனால் அவன் மாதிரி நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி பண்ணியா, வாலியா சவன்னு ஒரு பிள்ளையை கட்டியிருக்கான், நம்மளும் அப்படி சவப்பான ஒரு பிள்ளையை கட்டி பண்ணும் அப்படின்னு நினைக்கலாம். அவங்க பணக்கார வீட்டில் பொண்ணு எடுத்தாங்க, நம்ம எடுத்து பண்ணோம். மாப்பிள்ளை பாரு படித்தவராக இருக்கா, நம்மளும் எடுத்துடணும், இந்த ஜில்லாவை தாண்டி வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னு பட்டான். இப்போல்லாம் சோஷியல் மீடியா தான், யாருன்னே தெரியாது. சம்பந்தம் இல்லாதவெல்லாம் கார் வாங்கினேன்னு சொன்னால் நம்மள்ட்ட கார் இல்லைங்க, அவங்ககிட்ட கார் இருக்கு போடுறான். உங்களுக்கு என்ன போ? வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கிற ஒரு வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையோடு தயவு செய்து தொடர்பு படுத்தாதீர்கள். இன்னைக்கு உலகம் பறந்து விழுந்து கிடக்கிறது. உங்க கண்ணு முன்னால பார்க்கிற எல்லாமே உங்களுக்கும் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, அடுத்தவருடைய வாழ்க்கையை வேடிக்கை பார்த்து ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாமல் போய்விடும். யூ கான்ட் லீவ் somebody's life. நீங்கள் ஒரு நாளும் இன்னொருடைய வாழ்க்கையை வாழவே முடியாது. கோபிநாத்லாம் பாரு, அங்கேருந்து வந்தான், ஜில்லுன்னு வந்தான், வந்த வாக்கில் ஜில்லுன்னு பேசுறான். எவ்வளவு ஜில்லுன்னு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறப்ப இருக்கிற வாழ்க்கை இல்லை பாரு. வாரம் ஒரு கோட்டு போடுவார், அப்படியே தலைகளும் அப்படி டக்குன்னு சீவி. இப்போ கூட யோசிப்பாங்க, முடியலாம் நிறைய இருந்துச்சு, கம்மியாயிடுச்சு. அங்கே சவப்பான் தான், இங்கே கருப்பாக இருக்கான். வாரம் ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு அப்படி ஜாலியாக பேசிட்டு அவருக்கு என்னப்பா அப்படின்னு இருக்கலாம். மே மாதம் கோட்டு போட்டு பாருங்க, தெரியும் 8 மணி நேரம். வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கிற போது நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் உயர்வான வாழ்க்கை என்று ஒன்றுமில்லை, தாழ்வான வாழ்க்கை என்று ஒன்றுமில்லை. உங்களை விட பெரியவனும் கிடையாது, உங்களை விட சின்னவனும் கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான். எவ்ரி லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல், ஜஸ்ட் என்ஜாய் த லைஃப். லைஃப் என்ஜாய் பண்ணு. நம்ம எல்லாரும் என்ன குழம்பி போயிட்டோம்னா, கடந்த 10-15 ஆண்டுகளில் கடுமையான மோட்டிவேஷன், எக்கச்சக்கமா வெற்றியை பற்றி அதிகமாக 20 ஆண்டுகளில் பேசின காரணத்தினால் என்ன நினைச்சிட்டோம்னா, வெற்றி தான் மகிழ்ச்சியை தரும் என்று நாமவே தீர்மானித்து விட்டோம். கடுமையாக உழைக்கணும், போராடணும், கஷ்டப்படணும், இருக்கவனையெல்லாம் போட்டு தள்ளணும், காசு பணத்துக்காக எவன் கழுத்தில் வேணாலும் ஏறி மிதிக்கணும், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிள்ளைகளை பணக்காரனாக்கணும், நம்மளும் பணக்காரனாலும் வீடு வாசல் காருன்னு வாங்கணும், அடுத்த வீட்டில் எவெல்லாம் பார்த்தோமோ அதை விட ஒரு பொருளை கூடுதலாக வாங்கி வச்சு நாம ஜெயிச்சிட்டோன்னு அனௌன்ஸ் பண்ணல செத்துருவோம். ஏன்னா வெற்றி தான் மகிழ்ச்சி என்று கடந்த 20 ஆண்டுகளில் நமக்கு தொடர்ச்சியாக போதிக்கப்பட்டது. உண்மையில் சொல்லப்போனா வெற்றி என்பது மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி. முதல்ல அது புரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா லைஃப் சிம்பிளா. மகிழ்ச்சியாக இருப்பது தான் வெற்றியே. கடைசியில் இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தானே பண்றீங்க. ஆனா மகிழ்ச்சியே இல்லாம மகிழ்ச்சியை நோக்கின ஒரு பயணம் இருக்கும் என்றால் அதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? உங்கள் மகிழ்ச்சியை நோக்கின பயணமும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றால் தான் அது கம்ப்ளீட்டான ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு லைஃபாக இருக்க முடியும். ஆனால் மகிழ்ச்சியை நோக்கிய பயணம் எப்போதுமே துயரமாக இருக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.